இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தயவுசெய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. கிருபையில நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாகப்பா. இந்த 4வது மாதத்தின் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக, இந்த தியான வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் இந்த வசனத்தில் இடைப்பட்டு எங்களோடு ஆண்டவரே சபையின் சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் கொடுத்த நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இன்னுமாக வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. கோணநாளவிகளை சபையாக்குங்க. இந்த நாளிலும் எல்லா பாண்டேஜ் உடைந்து எல்லா விதத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க. அடிமை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அடிமைக்கு பேச தெரியாது, சபைக்குரிய ஆகாரத்தை ஆண்டவரே சபையான சரீரத்துக்குள்ள எலும்பு, நரம்பு, தசைப்பகுதி, உள்ளான வெளியான எல்லா ஆர்கன்ஸுக்கும், ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு தேவையான சத்துவத்தை நீர் தான் கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த வெளிப்பாடு நீங்கள் தான் தரணும். நீங்கள் தந்து ஆசீர்வதிங்க எங்களை ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அடிமைக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாவில பரிசுத்தப்படுத்தும். நீர் பேசும், என்னோடு இணைந்து கொள்ளும். நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் இந்த சபையில் ஆராதனையில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் என்று தாவீது கீலேயாத்தின் மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவப்பிள்ளை அப்படியானால் இந்த கீலேயாத்தின் மனுஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சவுலை அடக்கம் பண்ணி அவர்கள் அந்த தாவீதுகிட்ட வருகிறபடினாலே அந்த கீலேயாத்தின் மனுஷரை பார்த்து தான் இந்த தாவீது சொல்லுகிறார், தேவப்பிள்ளையே, எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை சொல்லட்டும். இதற்கு மேல் வசனங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அதான் சொல்லப்படும். கீலேயாத்தின் அந்த வசனத்தை படிக்கலாமா? மேல் வசனத்தை. தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவப்பிள்ளை அப்படியானால் இந்த கீலேயாத்தின் யாபேசின் மனுஷரை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ சவுலை அடக்கம் பண்ணபடினாலே. சுருக்கமாய் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய வேறு செய்திக்குள்ளாய் நான் வரப்போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையும் உண்மையுமாய் நடத்த வேண்டுமானால்
நமக்கு வெளிப்படுகிறதான சவுலின் ஆவிகளை நீங்கள் அடக்கம் பண்ண வேண்டும். சவுலின் ஆவிகளை நீங்கள் அடக்கம் பண்ணால் ஒழிய இந்த கிருபையும் உண்மையுமாய் நம்மை நடத்த முடியாது. கீலேயாத்தின் ஜனங்களாயிருக்கிற அந்த யாபேசின் மனுஷரை குறித்து அந்த கீலேயாத் அந்த யாபேசின் மனுஷர் தேவ பிள்ளையே அவர்களெல்லாம் சவுலை அடக்கம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டுமானால் சவுலாகிய அந்த கிரிகளை, அந்த குணங்களை, அந்த எண்ணங்களை, அந்த மேட்டிமைகளை நாம் என்ன பண்ணணுமா? அடக்கம் பண்ண வேண்டும். இது ஒரு பெரிய செய்தி. நான் அந்த செய்திக்குள்ளே போகலை. ஆனால் எனக்கு ஒரு எடுக்கணும் ரொம்ப வாஞ்சை அந்த செய்தியை நான் கொண்டு வரணும்னு. ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாகவே, ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம்மை தேற்றுகிற வண்ணமாகவே இருக்கட்டும். அதனாலே ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். நீங்கள் நானும் தேவனுடைய கிருபையும் உண்மையுமாய் நடத்தப்பட வேண்டுமானால் நாம் கீலேயாத்தின் யாபேசின் ஜனங்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே இந்த வேளையிலும் கூட எல்லா விதத்திலும் சவுலை அடக்கம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். சவுலின் ஆவி நம்மை ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாது. சவுல் கிருபையை இழந்து போனவன், தாவீது கிருபையை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் சவுலும் அழைக்கப்பட்ட மனுஷன்தான், தாவீதும் அழைக்கப்பட்ட மனுஷன்தான். ஆனால் ரெண்டு பேர்த்தை நிறுத்தும் பொழுது தாவீது வேறு விதமாய் நடத்தப்படுகிறார், சவுல் வேறு விதமாய் நடத்தப்படுகிறார். சவுலுடைய ராஜ்யம் எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருந்தது, நல்ல ராஜ்யத்தை நடத்தி கொண்டு தான் இருந்தார். ஆனால் அவரிடத்தில் கர்த்தர் இல்லை என்பது தான் சத்தியம். இதே போல தான் நம் சபைக்கு வரலாம், சபையில் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆராதிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் புரிந்து நடக்க வேண்டும். தேவ பிள்ளை அப்படியானால் ஒவ்வொரு நாளும் சபையாகிய இந்த சரீரம் சவுலாகிய கிரிகளை, சவுலாகிய குணங்களை அடக்கம் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவார். ஆமென் சொல்லாமா? சரி, போகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த மாதங்களிலே நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளதாம். அப்படியானால் இந்த கிருபையானது என்றென்றைக்கும் இருக்கிறது, உண்மைதான். அவருடைய உண்மையானது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த கிருபையும் உண்மையும் ஒரு தேவ பிள்ளையில் விட்டு விலகிறவே கூடாது. இந்த கிருபையும் உண்மையும் தான் ஒரு தேவ சபையை நடத்துகிறது. சபை கிருபையை, அது மாதிரி சபை உண்மையை அந்த தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் தேவன் நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த நாளிலும் கூட கடந்த வாரங்களிலெல்லாம் இந்த கிருபையும் உண்மையும் எதை வெளிப்படுத்துகிறது என்று அநேக காரியங்களை குறித்து தியானம் பண்ணினோம். இந்த வாரத்திலும் சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அருமையான இந்த சங்கீதக்காரன் தாவீது தான் இந்த வசனத்தையும் எழுதுகிறார். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அப்படியானால் இந்த கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய உண்மையும் நம்ம எப்பொழுதும் என்ன செய்கிறதாம்? காத்து கொண்டே இருக்கிறது. எதற்கு கிருபையும் உண்மையும் நமக்கு வேண்டும்? ஏன் இந்த தாவீது சொன்னார், உண்மையும் கிருபையும் உண்மையுமாய் உங்களை நடத்துவாராக என்று சபைக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது எப்பொழுது நம்மை காக்கக்கூடியது, நம்ம எப்பொழுதும் வேலி அடைக்கக்கூடியது. ஆமென் சொல்லலாமா? தேவப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வழிநடத்த, ஒரு குடும்பங்களை வழிநடத்த, சபையை வழிநடத்த கிருபையும் அவருடைய உண்மையும் எப்பொழுது நம்மை காத்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? தேவப்பிள்ளை அப்படியானால் இந்த
கிருபையும் உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். சரி, ஏன் அப்படி சொல்றாரு? என்னை உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுது என்னை காக்கட்டும்பா அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த 12வது வசனத்தை நாம் படிக்கலாம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்க, ஏன் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் எப்பொழுது நம்மை காக்கணும்னா, இதில் அழகா அவருடைய பதிலும் சொல்றாரு. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை என்ன பண்ணிச்சா சூழ்ந்து கொண்டது, அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகுதுப்பா. அதனால உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை, இந்த இடத்துல தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உண்மையும் ஒரு சபையை எப்பொழுதும் காக்கணும், ஒரு சபையாகிய சரீரத்தை காக்கணும், ஒரு குடும்பத்தை காக்கணும். இல்லை என்றால் இந்த 3 காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. தேவப்பிள்ளை, ஒரு சபையில் நீங்க அதிகமாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கிருபைக்காக ஜெபம் பண்றோம், நல்லது தேவப்பிள்ளை. ஆனாலும் இந்த மாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், கிருபையோடு உண்மையை சேர்த்து கொள்ளுங்கள். கிருபை மாத்திரம் நம்மை நடத்தக்கூடாது, கிருபையோடு உண்மையை நம்மை நடத்த வேண்டும். ஆண்டபடிய அது நம்முடைய உண்மை அல்ல, நம்முடைய கிருபை அல்ல, உமது கிருபை, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் நம்மை எப்பொழுதும் காக்கணும். ஆமென். அப்படி காத்தா 3 காரியங்கள் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு 3 ஆவிகள் இந்த 12வது வசனத்தில் 40:12 இருக்கிறது. இந்த 3 ஆவிகள் என்ன செய்கிறதாம்? எண்ணிக்கை கடங்காத தீமையின் ஆவிகள், அக்கிரமத்தின் ஆவிகள், இருதயம் சோர்ந்து போக செய்கிற ஆவிகள். இந்த 3 ஆவியும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கும் பாருங்க. அதனால தான் சொல்றாரு இந்த தாவீது, ஐயா உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்கட்டும். ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம, அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்ம எப்பொழுது நடத்தி கொண்டு தான் காத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை உடைப்பதற்கு, அதை விட்டு வழி விலகுவதற்கு 3 ஆவிகள் ஒரு தேவ பிள்ளைகளோடு போராடுகிறது. அநேக ஆவிகளை குறித்து நாம் வரும் நாட்களிலும் கடந்த நாட்களில் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த 3 ஆவியம் என்ன செய்கிறது பாருங்கள். எண்ணிக்கை கடங்காத தீமைகளை கொண்டு வருகிற ஆவிகள். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் எண்ணிக்கை கடங்காத தீமையின் ஆவிகள் போராடும். அது மாத்திரம் அக்கிரமங்கள் போராடுகிறது, இருதயம் சோர்ந்து போகிற அளவுக்கு போராடுகிறது. அது எப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும்னா நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாதுரியத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல. நீங்க எப்பொழுதுமே உங்க ஞானத்தை நம்பாதீங்க, உங்களுடைய யோசனையை நம்பாதீங்க. அது ஒரு நாள் உங்களை விடுவிக்காது. நீங்க சொல்ல வேண்டியது, இந்த தாவீதை போல உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்கட்டும்பா. இந்த 3 ஆவிகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லாமா? இந்த 3 ஆவியும் ஒரு குடும்பத்தில் போராடும், தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடும், தனிப்பட்ட ஜீவியத்தில் போராடும். வாலிபனே போராடும், இன்னும் வாலிப மகளே போராடும், இன்னும் சகோதர சகோதரி சபைக்கு விரோதமாக, சரீரமாகிய சபைக்கு விரோதமாக போராடுகிற அநேக ஆவிகளிலே இந்த 3 ஆவிகள் முக்கியமான ஆவிகள். இந்த ஆவிகள் எண்ணிக்கை கடங்காத தீமைகள், தீமை செய்கிற ஆவிகள், அக்கிரமத்தின் ஆவிகள், இருதயத்தை சொந்து போகிற ஆவிகள். தேவ பிள்ளையே, முதலாவதாக எண்ணிக்கை கடங்காத தீமையின் ஆவிகள். ஏன் அந்த எண்ணிக்கை கடங்காத ஒரு தீமை ஆவிய ஒரு தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வருகிறான், விழுந்து போனவன் கொண்டு வருகிறான். அதற்காக தான் இந்த தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மை என்னை எப்பொழுதும் காக்கட்டும்பா. ஏன் அதை நம்ம சொல்லணும்? எதற்கு அந்த கிருபையும் உண்மையும் நம்ம காக்கணும்? அந்த காக்கும்போது இந்த எண்ணிக்கை கடங்காத தீமைகள் இருந்து தேவன் நம்மை விடுதலை கொடுக்கிறார். இந்த எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், 2 தீமோத்தேயுவின் புத்தகம்
4வது அதிகாரம் 18வது வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும். இந்த இடத்துல பாருங்க, இந்த தீமை என்ன பண்ணுதான்? இந்த இடத்துல பாருங்க, அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை இரட்சித்து. அப்போ தீமை எல்லா விதத்தில் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. அப்போ நமக்கு ஒரு லக்கு இருக்குது பாருங்க. என்ன லக்கு என்றால் பரம ராஜ்யத்தை அடைவது. ஏன் எண்ணிக்கை கடங்காத தீமைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிறது என்றால் நாம் அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடையக்கூடாது. அந்த பரம ராஜ்யத்தின் சிந்தையில் கூட வரக்கூடாது. நம்ம இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறோங்க. எப்போ பார்த்தாலும் உலகம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்னைக்காவது பரலோகத்தை பார்த்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தை நினைக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை தொடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தை நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடி தூரம்தான் அந்த பிரச்சனை நிற்கும், உள்ள வராது. தேவ பிள்ளை எப்பொழுதுமே பிரச்சனை நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவ பிள்ளை ஆவிகள், தீமையின் ஆவிகள் போராடும். தீமை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் ஆவிகள் போராட தான் செய்யும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த பரம ராஜ்யத்துக்குரிய பிள்ளை நான், அந்த பரம ராஜ்யத்தின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை நான். சொல்லி பாருங்களேன், எப்படிப்பட்ட சத்துருவாந்தல் தாழ விழுந்துதான் ஆகணும், விழுகும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. அப்படியானால் அதனால தான் ஏசப்பா கூட அவருடைய சீசர்களுக்கு பரிசுத்த மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பாருங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சீசர்களுக்கு அழகாய் ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தீமை இந்த உலகத்தில் இருக்கிறது, தீமை அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கும். அதனால் ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அப்போது இந்த தீமை என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒரு சோதனைக்குள்ளே நம்ம நடத்துது, ஏதோ ஒரு சோதனைக்குள்ளே ஒரு தேவ பிள்ளைகளை கொண்டு போகுது. தீமை சாதாரண ஆவி இல்லைங்க. அது நம்ம எப்பொழுது சோதனைக்குள்ளாகவே, ஒரு சோதனை உள்ள மனுஷியாகவே, ஒரு சோதனை உள்ள மனுஷனாகவே, ஒரு சோதனை உள்ள குடும்பமாகவே நம்ம நிறுத்தி 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 காண்பிக்கிற ஆவி இந்த தீமையின் ஆவி. அதன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்படியானால் இந்த தீமை என்ன பண்ணுது என்று சொன்னால், நம்ம எப்பொழுது சோதனைக்கு உட்படுத்துவது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு ஒரு வல்லமையான அந்த மகிமையான பரலோகம் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அந்த ராஜ்யத்தையும் வல்லமையும் மகிமையும் அனுபவிக்க முடியாதபடி இந்த தீமை ஒரு தேவ பிள்ளைகளோடு, ஒரு குடும்பத்தோடு போராடுகிறது. இந்த கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும், இந்த கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். ஆமென் சொல்லாமா? அதனால தான் தாவீது சொல்கிறார், அப்பா உமது உண்மையும் உம்முடைய கிருபையும் என்னை காக்க கடவது, எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. சொல்லிக்கிட்டே இருங்க, உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்கட்டும் ஆண்டவரே, இந்த தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லாமா? அடுத்து என்ன சொல்றாரு? அக்கிரமத்தின் ஆவி. ஒரு மனுஷனோடு கூட அக்கிரமத்தின் ஆவி போராடும். ஏனென்றால் இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்தது தான். ஆனால் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அந்த ஆவியை நமக்கு போராட தான் செய்யும். ஆனால் இந்த போராட்டத்தில் அக்கிரமத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, நம்ம போய் போராடலாம் முடியாது. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்னை காக்கட்டும். இந்த தாவீது பாருங்க, ஒரு பெரிய ராஜாங்க. தாவீதை போல அபிஷேகம் வாங்கினவங்க யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தாவீது எங்கேயோ இருந்த ஒரு மனிதன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன், புறக்கணிக்கப்பட்ட மனிதன். அந்த மனிதனை தேடி அபிஷேகம் போதியா, இந்த மனிதனை தேடி அபிஷேகம் படி வான்னு கூட்டிட்டு கொண்டு வந்து தலை நிறைய ஊத்துது அந்த அபிஷேகம். அப்படிப்பட்ட தாவீது தான் எழுதுகிறார், அப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போது என்னை காக்கட்டும். என தீமை போராடுது. யாருக்கு விரோதமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமா? தேவ பிள்ளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இருந்தான், அவங்க அப்பா இருந்தான், அவங்களுக்கெல்லாம் தீமையெல்லாம் போராடல. ஆனால் ஒதுக்கப்பட்டு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி இருந்தவனை அபிஷேகம் பண்ண பிற்பாடு தீமைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனாலும் எல்லா தீமைகள் நிறைந்திருந்தாலும்
அபிஷேகத்தினால் நோக்கங்கள் முறிந்து போகும். அந்த தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் ஒரு மனுஷனை காக்குமானால் அது எல்லா விதத்தில் தேவ பிரசன்னம் நம்மை எல்லா விதத்தில் அரவணைத்து வழி நடத்தும். பயப்படாதே. ஆமென் சொல்லாமா? தேவ பிள்ளையை ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தும். அக்கிரமங்கள் ஏன் இந்த தாவீது சொல்றார், ஆண்டவரே அக்கிரமம் எனக்கு என்னோடு கூட வருதுப்பா, என்னை பின்தொடருதுப்பா. இந்த அக்கிரமம் பின்தொடர்ந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது என்ன செய்தான்? அந்த அக்கிரமங்கள் பின்தொடர்கிறது. அதனால உம்முடைய கிருபையும் உண்மை எனக்கு தாங்க. இந்த அக்கிரமம் என்னங்க செய்யுது? ஏன் அக்கிரமம் என்ன செய்யுது? மத்தேயு 24:12 என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அக்கிரமத்தினுடைய ஆவி செய்கிற ஒரு காரியம் பாருங்க. பரிசுத்த மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதி ஆவதினால், அதான் தேவனுடைய அன்பு தணிந்து போகிறது, மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிறது, அன்பு தணிந்து போகுது. இந்த அக்கிரமம் என்ன செய்கிறது என்றால், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணுதான்? தணிந்து போகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் தாவீது எழுதுகிறான், தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்கட்டும் ஆண்டவரே. சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த ஜெபத்தை இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்தின் கொடுத்த வெளிப்பாட்டிலிருந்து கர்த்தர் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. எந்த அக்கிரமங்களை தொடாதபடி குடும்பத்தில் அன்பின் ஆவி இல்லாத குடும்பங்களில் இயேசுப்பா அந்த அன்பின் ஆவியை கர்த்தர் முத்திரை பண்ணுவீராக. அப்படியே முத்திரை பண்ணட்டும். அன்பு என்பது விட்டு கொடுப்பது, அன்பு என்பது அரவணைப்பது, அன்பு என்பது நம்ம எப்பொழுதுமே அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்ப்பது. இந்த அக்கிரமம் என்ன செய்கிறது என்றால் இந்த அன்பின் ஆவியை தணிக்கிறது. அதனால தான் தாவீதினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அபிஷேகம் வாங்கினாலும் பிரச்சனை இருந்தது. சில வேளையில் பிரச்சனைக்கு நடத்தப்பட்டார். ஆனாலும் இந்த அக்கிரமத்தை கண்டுபிடிச்சிட்டார். ஆண்டவரே போதும்பா, எனக்கு நான் நடத்தினது போதும், என் உண்மை என்னை நடத்தினது போதும், உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்கட்டும். ஏனென்றால் அக்கிரமம், இது அக்கிரமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம். நம்மகிட்ட அக்கிரமம் இல்லை, அக்கிரமத்தின் ஆவி குறித்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அக்கிரமத்தின் ஆவி உங்க குடும்பத்தினுடைய அன்பை தனிச்சிரும், அன்பில்லாதபடி செய்திரும். தேவ பிள்ளையே, வாலிப மகளே, உன் தாயை நேசிக்கிறாயா? தகப்பனை நேசிக்கிறாயா? சும்மா எரிஞ்செறிஞ்சு என்னத்துக்கு என்னை பெத்த, என்னத்துக்கு என்னை வளர்த்த, இன்னோடு கூட விடு. தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரானாலும் சரி, தேவ கரம் இந்த நாளிலே உங்கள் மேலே இறங்கட்டும். இந்த மகிமையின் ராஜாவுடைய கூடாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் எப்பொழுதும் உங்களை காத்து நடத்தட்டும். இந்த அக்கிரமத்தினால வருகிறதான, இந்த ஆவியினால வருகிறதான அன்பு தணிந்து போகிறதா இன்னைக்கு இயேசுப்பா நாமத்தில் உடைக்கப்படட்டும். ஆமென் சொல்லாமா? இன்னொன்று எரேமியா எழுதுகிறார், 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை, நல்ல பாருங்க, இந்த அக்கிரமத்தின் ஆவி என்ன பண்ணுதான்? உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்கள் நன்மைகளை. அப்போ இந்த அக்கிரமம் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு விதத்தில் வாயில பாவம், ஏதோ ஒரு விதத்தில் பேச்சில் பாவம். பாவம்னா நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நானும் பாவம்லாம் படலை, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவத்தில் நம்ம விழாத வைக்க மாட்டார். அப்படி பாவம் நம்ம தொடவும் கூடாது. ஆமென் சொல்லாமா? ஆனால் பாவம்னா நம்ம ஏதோ பெரிய காரியம் நினைக்கிறோம். வாயின் வார்த்தைகளினாலே, எண்ணங்களினாலே, பேச்சுகளினாலே, நம்முடைய சிந்தைகளினாலே ஒவ்வொரு நாளும் இந்த அக்கிரமத்தின் ஆவி போராடுகிறான். இந்த அக்கிரமத்தின் ஆவி போராடுச்சுன்னா என்னன்னா, நன்மை வரவொட்டாது இருக்கிறது, நன்மை இருக்க முடியாது. நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு போராட்டத்தின் ஆவி குடும்பத்தை சுற்றி கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லது தான் நினைப்பீங்க, நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, ஆனால் முடிவு ஏதோ ஒரு தீமையை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை ஆசீர்வாதம் இல்லாதது போல செய்து கொண்டிருக்கும். நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இந்த அக்கிரமத்தின் ஆவி
உங்களிடத்தில் அக்கிரமம் அல்ல. இந்த அக்கிரமத்தின் ஆவி கிரியை செய்கிற காரியங்கள் அன்பு உடைஞ்சு போகிறது. அன்பு என்பது என்ன? தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற அந்த எல்லா விதத்திலும் அந்த ஒன்று சேர்ந்து நம்ம துதிக்கிறதான தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இழந்துட்டா நன்மை வரவட்டாது இருக்கிறது இந்த அக்கிரமம். எவ்வளோ காரியங்களை அதனால தான் தாவீது ரொம்ப ஞானமாக ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே உமது கிருபையும் உமது உண்மையும் என்னை காக்க கடவுது, ஆண்டவரே எப்போது என்னை காக்க கடவுது. இன்னொன்று சொல்கிறாரு கடைசியா, இருதயம் சோர்ந்து போகுதுப்பா. இந்த இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கிற பிரதர், ரட்சிக்கப்பட்ட நாட்கள் யாராவது இருந்தால் கை தூக்குங்கன்னா யாரும் தூக்கவே முடியாது, நானும் தூக்க முடியாது. இருதயம் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போகுது, ஏதோ ஒரு விதத்தில் இருதயத்தை சோர வைக்கணும். இது ஒரு ஆவிங்க. இந்த ஆவியை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் நமக்கு நல்லா நமக்கு செய்தியை விட இந்த ஆவிகளுடைய போராட்டத்தில் கற்றுக் கொடுக்குற, நல்லா அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் அதை தியானம் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு விளங்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த 1.5 மணி நேரத்தை ஓட்டிட்டு அங்கே போய் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வந்தால் வராதிங்க. பிளான் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணிவிட்டு நீ வரணும்னு நினச்சி உட்கார்ந்துருந்தா அதுக்கு அன்றைக்கி லீவ் லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஜெபம் பண்ணிக்குவோம். லீவ் லெட்டர் கொடுக்கணும். லீவ் லெட்டர் கொடுக்கலன்னா ஆப்சண்ட்னா அப்புறம் பின்னாடி வந்து அதில் நாங்கள் உங்களுக்கு ரிமார்க்கெல்லாம் கொடுத்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே போனாலும் போகலாம், என்ன பண்ணலாம், லீவ் லெட்டர் சொல்லிடலாமா, லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகணும். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு சோன்சோ அப்போ நாங்கள் கிராண்டட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபத்தில் வச்சு உங்கள் போகிற காரியத்துக்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் ஆமாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி போட்டோம். அப்படியானால் எல்லா விதத்திலும் இந்த இருதயம் என்ன பண்ணுதுங்க, சோர்ந்து போகுதுங்க. இந்த தாவீது பாருங்க, இருதயம் சோர்ந்து போய் தான் ஆடுகளை மேய்க்கிறார். இருதயம் சோர்ந்து போனவனுக்கு தான் அபிஷேகம் கிடைச்சது. நம்ம நினச்சோம், என்ன நினச்சோன்னா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டோன்னு ஒரு ஆவல் இருக்கும், ஐயோ என்ன அபிஷேகம் வாங்கணும், இந்த அபிஷேகம் எவ்வளோ தாகம். கொஞ்சம் யோசனை, நீங்கள் எல்லோரும் அப்படி கண்ணை மூடி அந்த நாளை நினச்சி பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டோன்னே ஒரு புதிய ஒரு உணர்வுகள் இருக்கும், ஒரு புதிய உணர்வின் சிந்தைகள் நமக்கு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்டேஜ் அபிஷேகம் வாங்கணும். அபிஷேகத்தில் நிறைய பிள்ளைங்களெல்லாம் அந்த ஊழிக்காரங்க குடும்பங்களெல்லாம் அந்த இடத்துலலாம் பார்த்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு தாகம் எழுந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்குதா? அபிஷேகம் வாங்கின பிற்பாடு இருக்குதா? தேவ பிள்ளையே சகோதரா, உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தினால அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளணும். அதான் சொல்கிறாரு, இருதயம் சோர்ந்து ஏன் சோர்ந்து போகுது? இந்த தாவீதுக்கு ஏன் சோர்ந்து போச்சு இருதயம்? எங்கேயோ கிடந்தவனுக்கு அபிஷேகம், எங்கேயோ கிடந்தவனுக்கு ராஜ அரண்மனை எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆளுகையை கொடுத்தார், எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய இருதயம் அப்படி தான் இருந்ததாமா, சோர்ந்து போய் தான் இருந்ததாம். தேவ பிள்ளையே, இந்த இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஆவி இருதயத்தை சபை பிள்ளைகளுக்கு சொந்து போகிற ஆவி. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே இந்த சோர்ந்து போகிற ஆவிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அதனால் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்ன பண்ணணுமா, காத்து கொண்டே இருக்கணும். இந்த இருதயம் சோர்ந்து போகிற ஆவி என்ன செய்யுது? லூக்கா 21வது அதிகாரம் 26, 27 நாம் படிக்க கேட்கலாம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இந்த இடத்துல பாருங்கள், அழகாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம். சரி, இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணுதான், சோர்ந்து போதான். நீங்களும் நானும் யாருங்க? நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. நம்ம இந்த பூமியில் இருக்கிற மனுஷனை போல ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிற ஜனம் அல்ல. நம்ம எதிர்பார்ப்பு வேற. நம்ம எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள்.
நல்லா இன்னைக்கு புரியணும். இன்னைக்கும் பாருங்க, நமக்கு உலகத்துடைய பயம், உலகத்தினுடைய காரியத்தில் எதிர்பார்ப்பின் பயம், ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு உலகத்தில் நம்ம சிந்தைகள் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறோம். என்னதான் அபிஷேகம் வாங்கினாலும், என்னதான் தேவனுடைய சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் தேவனுடைய வசனங்களில் நம்ம இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்தில், எல்லா விதத்தில் ஒரு நெருக்கங்கள், இந்த உலகத்தை குறித்த எதிர்பார்ப்புகள், உலகத்தின் குறித்த எதிர்பார்த்து ஏதோ விதத்தில் சொந்து போகிற ஆவி இல்லை. இது கட்டு உடைக்கப்படட்டும். இது ஒரு பெரிய கட்டுங்க. தேவ பிள்ளைகளுக்கு இந்த கட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது. இருதயம் ஒரு நாள் சொந்து போகிற ஆவி அல்ல நம்முடைய ஆவி. நம்முடைய இருதயத்தை தட்டி எழுப்புகிற அபிஷேகம் அல்ல ஒரு ஆவி. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை, இந்த நாள் இந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டுகள் இந்தோடு கூட இயேசப்பா நாமத்தினாலே இருதயம் சொந்து போகிற ஆவியோடு யாராவது இருப்பீர்களா? இந்த இருதயம் இனி சொந்து போகாதபடி அந்த இருதயத்தில் தேவனுடைய வல்லமை பூரணமாகட்டும், தேவனுடைய அபிஷேகம் பூரணமாகட்டும், தேவனுடைய அதிசயம் பூரணமாகட்டும். ஆம் தேவ பிள்ளை, இந்த நாளிலே இந்த 3 ஆவியை நல்லா அறிந்திருந்த தாவீது இந்த 3 ஆவிகளையும் எப்படிதான் ஜெயிக்க முடியும்னா, அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்ம எப்போதும் காக்கும்போது நம்ம உண்மையெல்லாம் காக்காது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அந்த ரட்சிப்பினை காத்திலும் காக்காது. அவர் காத்தாலுடைய காக்காது. இன்னைக்கு ரட்சிப்பு என்பது அநேகருக்கு லேபிளாக தான் இருக்குதுங்க. ரட்சிப்பு என்பது அநேகருக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு ஐடென்டி கார்டாக தான் இருக்குது. ஐடென்டி கார்டு ஆகாதியா, உனக்குள்ள ஒரு வல்லமை வேணும். உலகத்தில் சாதாரண ஐடி கார்டு கொடுத்து எல்லாம் வெளியே போகலாம், உள்ளே வரலாம். ஆனால் இந்த ஐடி கார்டு அப்படி இல்லை. உள்ளத்திலிருந்து மகா பரிசு ஸ்தலமாகிய இந்த சரீரத்தில் தேவன் வைக்கிற அந்த வல்லமை அந்த மகா பரிசு ஸ்தலத்தில் இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமா? உலக பிரகாரம் ஐடி கார்டு அல்ல ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சோர்வு, எப்போ பார்த்தாலும் அது இல்லை, எப்போ பார்த்தாலும் இது இல்லை. இன்னையோடு இந்த ஆவி ஒடுங்கட்டும். இந்த இருதயம் சோர்ந்து போகிற ஆவியை நான் குறித்து ஆவியா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா? நீ அபிஷேகம் வாங்கின பிள்ளை. அபிஷேகம் வாங்கின பிள்ளைங்க தானே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தானே. எதுக்கு இருதயம் சோர்ந்து போகுது? இருதயம் சோர்ந்து போகிறவனுக்கு நீ சத்துவத்தை கொடுக்க அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. நீங்கள் போய் எல்லாம் வந்து இருதயம் சோர்ந்து நீ சோர்ந்து போய் நடக்கிற, அப்போ சோர்வின் ஆவி போனால் என்ன ஆகும்? நேராக பாதாளத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும், பரலோகத்துக்கு நடத்தி செல்லாது. இந்த அழகாய் இந்த தாவீதுடைய நல்லா பாருங்க, இந்த தாவீது யார்கிட்ட ஐடியா கேட்டது மாதிரி வேதத்தில் சொல்லவே இல்லை. அகித்தோப்பேல் என்ற ஒருத்தன் இருந்தான், ஆலோசனைக்காரனாக இருந்தான். தாவீதுக்கே கர்த்தர் சொல்கிற மாதிரி இருக்குமா அந்த அகித்தோப்பேல் சொன்னால், ஆலோசனை சொன்னால் தாவீதுக்கு என்ன இருக்குமா? இது தேவனுடைய ஆலோசனைமா இருக்குமா? கடைசியில் தான் தெரிஞ்சு அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி. நல்லா இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் போனால், நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி, நீங்கள் ஆலோசனை கேட்கலான்னு போவீங்க. அது அட்மாஸ்பியர் பார்க்கறதுக்கு உருவம் சூப்பராக இருக்கும், அந்த வார்த்தை சூப்பராக இருக்கும், எல்லா விதத்திலும் அவங்க நல்ல ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை, உன்னை கட்டுகிற வார்த்தை எப்படி தேவனிடத்துலேருந்து தான் வரும், உன்னை பிரிக்கிற வார்த்தை மனுஷனிடத்துலேருந்து வரும். நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளை, நாங்கள் என்ற அனுபவத்தோடு, ஆவியின் அனுபவத்தோடு கர்த்தர் இன்னைக்கு சொல்லட்டும். எனக்கு மாம்சத்தின் அனுபவத்தை விட ஆவியின் அனுபவத்தோடு கூட நான் கர்த்தர் உங்களோடு கூட பேச வைக்கிறார். தேவ பிள்ளை இந்த நாளிலும் கூட. அது மாத்திரம் இல்லை, அந்த 27வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மேகத்தில் வருகிறதை இதை காண்பிக்க கூடாதுதான் இருதயம் சோர்ந்து போகுது. இதை காண்பிக்க கூடாதியா, உன் கண்ணை மறைக்குது. இந்த இருதயத்தின் சோர்வு வரும்போது என்ன நடக்குதுன்னா, மனுஷகுமாரனே மறந்துடுறோம், மனுஷகுமாரனை வல்லமையை மறந்துடுறோம், மனுஷகுமாரனுடைய மகிமையை மறந்துடுறோம். இன்னும் மேகத்தின் மேல் வரப்போகிறான், என்னை எடுத்துக்கொள்ள போகிறான், அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறான், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறான், ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? இருதயம் சோர்ந்து போகுது. நல்லா பார்த்துங்க. இன்றைக்கி ஏன் குடும்பத்தில் நல்லா இன்றைக்கி குடும்பங்களை குறித்து நான் சொல்லட்டும். தேவ பிள்ளை, நீங்கள் அழைக்கப்பட்ட நல்ல குடும்பங்கள், உங்களுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த நல்ல கணவன் தான், நல்ல மனைவி தான், நல்ல பிள்ளைகள் தான். நீ கரெக்டாக உபயோகம் பண்ணு. எதையும் தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். எனக்கு இந்த கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, நீ யார் முத்திரை பண்ணுறதுக்கு? நீ எங்கே போனால் கர்த்தருடைய கரம்தான் உங்களை இணைத்திருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை தான் உங்களை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதங்களும்
அடையாளங்களுமா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்லணும். அதுக்கு தடை தான் இந்த ஆவி. இந்த இருதயம் சொந்து போகிற ஆவி. ஏன் இருதயம் சொந்து போ? நீ கர்த்தருடைய பிள்ளைப்பா. கர்த்தருடைய பிள்ளைய இருதயத்தை சோர வைப்பான். ஆனால் சொந்து போகிறதையும் இல்லை. அந்த சொந்து போகிற இருதயத்தை ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை. நீ விட்டு கொடுக்கறதில்ல, உன் கணவனை விட்டு கொடுக்கறதில்ல, பிள்ளைகளை விட்டு கொடுக்கறதில்ல. என்னையா குடும்பம் அது? தேவ பிள்ளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவ பிள்ளைய சகோதரா இருதயம் சோர்ந்து போகிற ஆவி. தேவ பிள்ளை இன்னைக்கு பாருங்க. இந்த இருதயம் அடிக்கடி யாருக்கெல்லாம் சோர்ந்து போகுதோ இந்த ஆவி கிரியை செய்து நினைச்சுங்க. என்ன ஆவி? உங்களை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதபடி செய்கிற ஆவி. இந்த இடத்துல பாருங்க, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வரப்போகிறார், மகிமையோடு வரப்போகிறார், அந்த மேகத்தின் மேல வரப்போகிறார். அதை பார்க்கக்கூடாது. நீ அதை சந்திக்க கூடாது. திடீர்னு சந்திக்க முடியாது. ஆயத்தமுள்ளவன் தான் சந்திக்கப்பட முடியும். இந்த ஆயத்தத்தை உடைக்கிற எந்த இருதயத்தின் சோர்ந்து போகிற ஆவிகள் கிரியை செய்கிறது தேவ பிள்ளைக்கு விரோதமா. அதனால தான் அழகாக அந்த ஆவி சொல்கிறார், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் எப்போது என்னை காக்கணும். ஆம் தேவ பிள்ளை, கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் எப்போது நம்மை காக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த 3 ஆவியும் போராடும். தீமை, அக்கிரமம், இது சொந்து போகிற ஆவி. இந்த 3 ஆவியும் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பாராக, வேலி அடைப்பாராக, வேலி அடைப்பாராக, வேலி அடைப்பாராக. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமாண்டவரே, கர்த்தருடைய பிள்ளை இந்த வேளையிலும் கூட இந்த 3 ஆவிகள் இன்னைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளட்டும். எல்லாரும் ஒரு விசைக்காரங்களை உயர்த்தி, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அக்கிரமங்கள், இந்த ஆண்டவரே எண்ணிக்கை கடங்காத தீமைகள், இந்த இருதயத்தை சோர்ந்து போகிற ஆவி ஒரு நாள் குடும்பத்தை தொடக்கூடாது ஆண்டவரே. ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை தொடக்கூடாது. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். இந்த ஆவிகள் போராடுகிறது சத்தியமே, ஆனாலும் சத்தியமானவர் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறீர். சத்தியமானவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும், இந்த கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஏதாவது கட்டுகள் ஆண்டவரே மறைமுகமாய் பிசாசானவன் விழுந்து போனவன் செய்வானானால் இந்த கட்டுகளை எரிந்து சாம்பலாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சரி, போகட்டும். மறுபடியும் சங்கீதம் 40:11 நாம் படிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. இந்த சங்கீதக்காரன் சொல்றார், இந்த உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லி தான் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை
எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். இடத்துல பாருங்க, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை எனக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, கிடையாமல் பண்ண போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புள்ளி ஒரு அதை தொடர்ந்து தான் சொல்கிறாரு, உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை என்ன பண்ணுதான் காக்குதுப்பா என்று சொல்லுகிறார். அப்போது இந்த உண்மையும் கிருபை எப்போது நம்ம ஏன் காக்கணும் அப்படின்னு இந்த தாவீது சொல்கிறாருன்னா, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். அப்போது நல்லா பார்த்துங்க, இந்த சொல்லிட்டு சொல்கிறார் உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் என்னை எப்போதும் காக்கணும். அப்போது இந்த கிருபையும் உண்மையும் எப்போ காக்குது அப்படின்னா, இந்த உண்மையும் கிருபையும் காக்கணும்னா அங்கே ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குதுன்னா, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை கிடையாமல் போக பண்ணாதையும். அடிக்கடி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரக்கம் கிடைக்காமல் போகிறதோ என்ற ஒரு சந்தேகம் தாவீதுக்குள்ள இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, உம்முடைய கிருபையும் உண்மையும் தான் என்னை காத்துச்சுன்னா அந்த இரக்கம் என் மேலே இறங்கிட்டே இருக்கும். இந்த கிருபையும் உண்மையும் செய்கிற வேலை என்னன்னா, இந்த கிருபையும் உண்மையும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கர்த்தருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உண்மையும் இந்த கிருபையும் அல்லது கிருபையும் உண்மையுமானது தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்து. அதனால தான் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு கமா ஒரு புள்ளி ஒரு கமா தொடர்ந்து சொல்கிறார், உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போது என்னை காக்கட்டும். உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் உண்மையும் என்னை காத்துச்சுன்னா இரக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லாமா? அப்படின்னா இந்த கிருபை ப்ளஸ் உண்மை இஸ் ஈக்குவல் டு என்னங்க, இரக்கம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இல்லைன்னு சொன்னால் இரக்கங்கள் கிடைக்காது. தேவப்பிள்ளை இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு செய்தியானது இரக்கங்களாகிய கிருபையும் உண்மையும், இரக்கங்களாகிய கிருபையும் உண்மையும். நல்லா இன்னைக்கு பாருங்க, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு உம்முடைய இரக்கங்களை கிடையாமல் போக பண்ணிடாதீங்கப்பா. அதுக்குத்தான் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போது என்னை காத்துருச்சுன்னா அந்த இரக்கங்கள் இறங்கும். இந்த இரக்கங்கள் இறங்கிருச்சுன்னா எல்லா ஆவிகளுக்கு தேவன் நம்மை விலைக்கு காத்துக்கொள்ளுவார். எந்த ஆவி இந்த இரக்கத்துக்கு முன்பாக போராடவே முடியாது. எந்த ஆவியும் இந்த இரக்கத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை, இந்த நாளில் இரக்கங்களாகிய கிருபையும் உண்மையும் என்ற தலைப்பில் கர்த்தர் உங்களோடு இடைபடட்டும். இந்த நாளிலும் கூட புலம்பல் எரேமியா எழுதுகிறார். புலம்பல் தீர்க்கதரிசியான எரேமியா புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட அருமையான சவுன் ஆராதிக்கும் போது காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கட்டும் அப்படி ஒரு வசனம் இருக்குதா? காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது வசனம் இருக்குதா? நான் நைட்டெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம அடிக்கடி அப்படி தானே சொல்லுவோம், காலையில் உங்களுடைய கிருபை எங்களை புதிதாக்கட்டும்பா, காலைதோறும் உடைய கிருபை புதிதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எங்கேயாவது வசனம் இருக்கா? யாராக காட்டுங்க பார்க்கலாம். இருக்கா? எந்த இடத்துல இருக்குது? சரி, நீங்கள் வீட்டில் போய் ஆராயுங்க, இருக்குதா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சமா எனக்கு தெரியல, அது நம்மளா சொல்லிக்கிறோம். இந்த வசனம் புலம்பல் மறுபடியும் எடுத்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 22-23 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அங்கே என்ன இருக்குதுங்க? ஒரு கமா இருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் எவைகள்? இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். கிருபை அல்ல, கிருபை என்பது வேறு, இரக்கங்கள் என்பது வேறு. நான் காலையில் தான் யோசனை பண்ணேன், இத்தனை நாளாக நான் அப்படி தான்ப்பா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், காலை தோறுமுடைய கிருபைகள் புதிது சொல்கிறதுனால தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனால் வசனம் இல்லை, வசனம் நீங்கள் போய் தேடி பாருங்கள், தேடி பாட்டி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அவார்டு கொடுத்துடலாம். நான் நைட்டெல்லாம் இதுக்கு ஒரு டைம் எடுத்து தேடி பார்த்தேன், எப்படியோ போட்டு பார்த்தேன், ஒன்றும் டேலி ஆகலை. அப்போ நம்ம குலைக்கிற சொல்கிறோம், கிருபை காலைதோறும் புதிதாக்குது. ஆனால் கிருபை புதிதாக்கலை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் எவைகள்? இரக்கங்கள் காலைதோறும்
புதியவைகள். நல்லா இன்னைக்கு சொல்லணும். இன்னையிலேருந்து கொஞ்சம் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். ஆண்டவரே, கிருபை என்பது வேறு. இந்த கிருபையும் இந்த உண்மையும் தான் இரக்கத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா தான் தேவனுடைய இரக்கம் அங்கு உருவாகிறது. அதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை என்ன பண்ணணும், என்னை காக்கணும்ப்பா. அப்படின்னா இரக்கத்தை தடை செய்யக்கூடாதுப்பா. இரக்கத்தை தடை செய்யாதபடி உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்னை காக்கட்டும். அதான் புலம்பல் அழகா எழுதுகிறார். நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அங்கே முடிச்சுட்டு அவர் கமா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லையா. அப்படியானால் நல்லா பார்த்துங்க. அப்போ அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்குது என்றால் ஒரு இரக்கம் இருக்கிறது. கிருபையை கொடுத்துட்டா. கிருபை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? நம்மள என்ன பண்ணுச்சு? கிருபை என்ன பண்ணுச்சு? நம்ம ரட்சித்து இருக்கிறது. கிருபையினாலும் கிருபையினால் நம்ம ரட்சிக்க, இரக்கத்தினால் அல்ல. வசனம் என்ன சொல்லுது? கிருபையினால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இலவசமாய் அப்படி கிருபையினாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இரக்கம் அங்க கிடையாது. ஆனால் அது இரக்கம் என்ன பண்ணுது? நம்ம வாழ வைக்கிறது. கிருபை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க எங்கேயோ போகுது, ஆரம்ப ஸ்டடி இல்லைங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய சபையில் நம்ம சபையாகிய சரீரத்துக்கு சில வேளையில் இந்த வியாக்கியானங்கள் தெரியாமல் போகுது. கிருபை நம்மை ரட்சிக்கப்பட்டுருச்சு. இலவசமாக கிருபையினால் எல்லாமத்தையும் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். சோத்திரம், ரட்சிப்பு வாங்கிட்டோம். ஆனால் ரட்சிப்பு வாங்கிட்ட பிற்பாடு அந்த கிருபையை, தேவனுடைய கிருபை நடத்தணும், தேவனுடைய உண்மை நடத்தணும். அந்த ரெண்டு சேர்ந்ததுனா தான் இரக்கங்கள் உருவாகிறது. இரக்கங்கள் உருவாகிறது. ஆமென். இந்த இடத்துல வேத வசனம் நல்லா பாருங்க. அவருடைய நாம் நிர்மலமாகாமல் இருக்கிற கிருபை, எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த நிர்மலமான இடத்திலிருந்து தேவன் தூக்கி அந்த கிருபையினால நம்ம ரட்சிக்க வச்சிட்டார். ஆனால் அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுதா, அவை காலை தோறும் நீங்க அதான் கேட்கணும். ஆண்டவரே, காலை எந்திரிச்சோன்னே உம்முடைய இரக்கங்களை என் மேல வைங்க. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் என் மேல வைங்க. அப்போ இரக்கங்கள் சொல்றப்போ கிருபை ஆக்டிவேட் ஆகும். கிருபையான அந்த ரட்சிப்பான அந்த கிருபை ஆக்டிவேட் ஆகணும்னா, அது அசையணும்னா இந்த இரக்கம் இறங்கி ஆகணும். ஆமென் சொல்லாமா? கிருபை எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. ஆனால் கிருபை அநேக பேருக்கு ஆக்டிவேட் ஆகுதா, அது அசைவாடுதான், அது கரெக்டாக செய்து முடிக்குதான்னு நினச்சா கொஞ்சம் சந்தேகம்தான். ஏனென்றால் அந்த கிருபையோடு அது ஆக்டிவேட் ஆகணும், அது அசையணும்னா இந்த இரக்கம் இறங்கி ஆகணும். ஆமென் சொல்லாமா? இன்னையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் வேதம் தான். கொஞ்சம் நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஜெபம் பண்ணினோம். இன்னைக்கு இந்த ஒரிஜினலாக இதை சொல்லுவோம். ஆண்டவரே, காலை தோறும் இரக்கங்கள் புதிது ஆண்டவரே சொல்றப்ப என்ன ஆகுன்னா, இந்த கிருபை நம்ம மேல இறங்கும், இந்த உண்மை நம்ம மேல இறங்கும். ஆமென் சொல்லாமா? அவைகள் காலை தோறும் புதியவைகள். பார்த்தீங்களா? அங்க கிருபையும் உண்மையும் சேருது பாருங்க. தேவப்பிள்ளை இந்த இடத்துல பாருங்க, நல்ல பாருங்க. இரக்கம் என்ன பண்ணுகிறது? அங்கே நிற்கிது. இந்த இரக்கத்தை கேட்கும்போது அப்படி கிருபை நம்மை நிர்மலமாகாதபடி செய்கிறது. அந்த உண்மை நம்மை நடத்தி எல்லா விதத்திலும் வழி நடத்துகிறது. ஆமென் சொல்லாமா? அப்படியானால் இந்த காலை வேளையில் அப்படி இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் புதிதாக இருக்குது. அந்த இரக்கத்தை கேளுங்க. அந்த கிருபையும் உண்மையும் நம்மையும் உங்களுக்கு கொடுமையும் நடத்தும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை, சரி போகட்டும். இந்த நாளிலும் கூட இரக்கங்களாகிய கிருபையும் உண்மையும், இந்த இரக்கத்தில் தான் அந்த கிருபை உண்மையில் தேவ பிள்ளைகளை நடத்துகிறார். சரி, கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கத்தில் இருந்து கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை, ஒரு பூரணமாக ஒரு 7 ஆசீர்வாதத்தை சொல்லி உங்களுக்கு இந்த நாளில் முத்திரை பண்ணணும்னு கர்த்தருடைய ஆவியானுடைய திட்டம். ஆமென் சொல்லாமா? இந்த நாளில் இரக்கங்களாகிய அவருடைய கிருபையும் உண்மையும், இந்த கிருபையும் உண்மையும் உடைச்சு பார்த்தா அதுக்குள்ளே என்னங்க இருக்குது? இரக்கங்கள் இருக்குது. அந்த கிருபையும் இரக்கம், அந்த இரக்கத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கிருபையும் உண்மையும் அழகாய் உங்களை நடத்தும். அதனால தான் ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் என்னை கிடையாமல் போக பண்ணிடாதீங்க. தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள்.
தாவீது என்னென்னலாம் கேட்டிருக்கலாங்க. உம்முடைய இரக்கத்தை என்னை நிறுத்திடாதுங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை நிறுத்திடாதீங்க, உம்முடைய இரக்கம் எனக்குள்ள நடத்தணும்னா உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்னை நடத்தணும், என்னை காக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு வெளிச்சத்தின் இரக்கத்தை கர்த்தர் முத்திரை பண்ணுவாராக. ஆமென். அவர் இரக்கங்களின் தேவன், அவர் இரக்கங்களின் ஜோதிகளின் பிதா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாம். சரி, போகட்டும். ஒரு 7 காரியங்களை சுருக்கமாக நேரத்துக்கு தகுந்தாற் போல இந்த 7ஐயும் சொல்லி ஒரு முத்திரை பண்ணபடியாக கர்த்தர் கிருபை செய்யட்டும். அந்த இரக்கங்களை கர்த்தர் முத்திரை பண்ணட்டும். ஆமென் சொல்லாமா? சரி, முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54:7 படிக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். முதலாவதாக கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை அவரோடு கூட சேர்க்கிறது. கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை அவரோடு கூட சேர்க்கிறது. அதான் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்போ அந்த இரக்கங்கள் ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்யுது என்றால், காலைதோறும் உம்முடைய இரக்கங்கள் புதிது என்று சொல்லுகிற பொழுது அவர் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறார், அவர் நம்மோடு குடும்பத்தோடு இணைந்து கொள்ளுகிறார். அவர் இணைந்து கிருபையும் உண்மையுமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. அப்படியானால் இரக்கங்கள் எல்லா விதத்திலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறது. ஆண்டவரோடு சேர்க்கிற ஒரு காரியம் கிருபை அல்ல. கிருபை ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அது ரட்சிப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இரக்கத்தில் நடத்தும் போது மாத்திரம்தான் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே பரிசுத்தமாக இருக்க முடியாதே. இருக்காங்களா? நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் யோசனை பண்ணிங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவனா நல்ல வாழ்க்கை வாழ்கிறானா? இல்லையே. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவங்களாம் பொய் சொல்லாமல் இருக்கானா? இல்லையே. ரட்சிக்கப்பட்டுறேன்னு சொல்கிறவங்களெல்லாம் எல்லாம் நீதிமானா இருக்கானா? இல்லையே. எங்கே ரட்சிப்பு? ரட்சிப்பு என்பது உண்மைதான், அந்த கிருபை ரட்சிப்பை கொடுத்தது சத்தியமே. ஆனால் இரக்கங்கள் நடத்தணும். அந்த இரக்கத்துக்காக காலையில் காத்திருக்கணும். அந்த இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜீவ ஊற்றா இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஆமென். நம்முடைய ரட்சிப்பை நடத்துவது எல்லா விதத்தின இரக்கங்கள். அந்த இரக்கங்களை கேளுங்க, இரக்கங்களை கேளுங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடலாம். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு உண்டான அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டா உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களும் செய்து கொடுப்பான். சில வேலையில் உங்களுக்கு அது வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நிறுவனத்தில் போய் கேட்பீங்க, ஏங்க எனக்கு இது கொடுக்கல? எப்படி கேட்குறோம்? உரிமையோடு கேட்குறோம். எனக்கு கொடுத்துட்டீங்க, இந்த நிறுவனத்தில் வேலை கொடுத்துட்டீங்க, சம்பளம் கொடுத்துட்டீங்க, ஏன் ப்ரமோஷன் போடல? 1 வருஷம் ஆச்சு இல்லை, ஏன் இன்க்ரிமெண்ட் போடல? கேட்குறோமா இல்லையா? நாங்களாம் அப்படி தான். நாங்கள் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்க்ரிமெண்ட் டேட்டு வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், போடுறானான்னு. அப்படி தானே பிரதர்? அது போடுவான். ஆனாலும் சில வேலை ஏனென்றால் அந்த இன்க்ரிமெண்ட் தள்ளி போச்சுன்னா அது பெரிய நஷ்டம். தேவப்பிள்ளை அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட் போய் நாங்கள் கேட்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? போட்டுடுறாங்க. அவன் அசால்ட்டாக விட்டுருவான். ஒரு நாள் தள்ளினாலும் நஷ்டம், ஒரு நாள் தள்ளி போனாலும். அது மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு, பிரச்சனையெல்லாம் வந்துருக்குது. ஒரு நாள் ஏமாந்து அடுத்த நாள் இன்க்ரிமெண்ட் போவான். அந்த ஒரு நாள் தள்ளிச்சுன்னா அநேக நஷ்டங்கள் கூட்டி கழித்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பார்த்தா எத்தனையோ ஆயிரங்கள் போயிடும். ஒரு நாள் இன்க்ரிமெண்ட்டை தள்ளி போட்டுட்டான். அப்படி தானே பிரதர்? தேவப்பிள்ளை அப்படின்னா நல்ல இன்னைக்கு பார்த்துங்க, இந்த இரக்கங்கள், இந்த கிருபை உண்மைதான். வேலைக்கு சேர்ந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் இரக்கங்கள் ஆகிய அந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அதனால தான் சொல்கிறார், ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்தை படித்து பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. தேவ பிள்ளை நல்லா இன்னைக்கு பாருங்க, இந்த சேர்த்துக்கொள்வதற்கு நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளோடு கூட்டி சேர்ப்பதற்கு நான் மனதாயிருந்தேன்.
இன்னைக்கு நிறைய குடும்பங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு குடும்பங்களை கூட்டி சேர்க்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லையா? மனதில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிது வசனம். தேவ பிள்ளையே சகோதரா, நீ நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். குடும்பங்களை கட்டுங்கள். குடும்பத்தில் என்ன வந்தால் கர்த்தர் தான் நடத்துவார். கர்த்தர் நடத்துகிற அந்த குடும்பம் வித்தியாசமான பாதை. தேவ பிள்ளையே சகோதரா, இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்கும் என்ன இல்லைங்க? மனதில்லை. நல்லா பாருங்க, இன்னைக்கு நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற இரக்கம் இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை உங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே உடைய இரக்கங்கள் என் குடும்பத்தில் இறங்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இறங்கட்டும். அந்த இரக்கங்கள் என்ன பண்ணுது? அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறது, குடும்பத்தை சேர்த்து கொள்ளுகிறது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து தேவன் இரக்கங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக அது சரி செய்யும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. அதான் யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலே என் ஆண்டவர் சொல்கிறார், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகனுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அழகா சொல்றார் பாருங்க தேவ பிள்ளை. இந்த வசனம், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகனுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றா? அந்த இரக்கங்கள் அவர் அண்டையில் நம்ம சேர்த்து இருக்கிறது. இந்த இரக்கங்கள் செய்கிற காரியம் அவர் அண்டையில், அவர் பக்கத்தில் நம்ம நிற்க வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லாமா? கிருபை நிற்க வைக்கல. ஆனால் வித்தியாசமா புரிஞ்சுக்க கூடாது. கிருபை என்பது ரட்சிப்பு. ஆனால் ரட்சிப்புக்கு மேலே இரக்கம் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா அவர் அண்டையில் நம்ம நிறுத்த வைக்கிறது. தேவ பிள்ளை, அதான் உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லாமா? தேவ பிள்ளை, இந்த இடத்துல பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, அங்க ஒரு கமா, உனக்கு இறங்கி, அங்க ஒரு கமா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிலும் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கேட்டு இருக்கலாம், ஒருவேளை பழகின வசனமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனம் தேவ பிள்ளைகளுக்கு முத்திரை பண்ணுவதாக. தேவ பிள்ளை சிறையிருப்பை திருப்புகிறார். அந்த இரக்கங்கள் நம்ம சேர்த்து கொள்ளுகிறது. அந்த சேர்த்து என்ன பண்ணுகிறது? அந்த இடத்துல பாருங்க, உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த. அப்போ ஏதோ ஒன்று சிதறடிக்குது. தேவ பிள்ளை, அந்த இரக்கங்கள் இறங்கலைன்னா நம்மை அவரோடு கூட சேர்த்தாதபடி சிதறடிக்கிற ஆவிகள். நல்ல இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். கிருபை வந்துருச்சு ஐயா, ரட்சிப்பு வந்துருச்சு, அதோடு நிற்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை கேளுங்க. அந்த இரக்கம் என்ன செய்கிறது என்றால் நம்மை சிதறடிக்காதபடி பாதுகாக்கிறது. தேவ பிள்ளையே சகோதரா, சிதறடிக்கிற ஆவிகள் இன்னும் உலகத்தில் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் மம்மதை இருந்திராத, நான் ரட்சிக்கப்பட்டேன் மேன்மை பாராட்டிராத. ஒவ்வொரு நாளும் இரக்கம் இறங்கி ஆகணும். ஒவ்வொரு நாளும் இரக்கம் இறங்கி ஆகணும். ஆமென் சொல்லாமா? நாம் தேவ பிள்ளை. இரக்கம் இல்லாத ரட்சிப்பு, இரக்கம் இல்லாத கிருபைக்கு வேல்யூ இல்லை. இன்னைக்கு அநேகம் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அது என்ன பெருமை? பெருமை இல்லை. அது பெருமை உள்ளவனுக்கு, அது அழகா பாடின, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னாலே பெருமை. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்ல, நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம், அப்படி தானே சொல்கிறோம்? அப்படி தானே? நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். என்னத்தை ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டால் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் வழிநடத்தல் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நல்லா இன்னைக்கு பார்த்தங்க, ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்த கிருபை. ஆனால் அந்த கிருபைக்கு மேலே இரக்கம் வழிந்தோடணும். அந்த இரக்கம் வழிந்தோடும் போது தான் அந்த ரட்சிப்புக்கு வேல்யூ. அந்த ரட்சிப்புக்கு வேல்யூ. ஆமென் சொல்லாமா? நான் தேவ பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களாக, அந்த ரட்சிப்பை எல்லா விதத்தின் இரக்கங்களோடு சேர்த்தவர்களாக. இந்த சிதறடிக்கிற ஒரு ஆவி இருக்கான் பாருங்க, இன்னைக்கு உடைக்கப்படட்டும். இந்த சிதறடிக்கிற ஆவி தேவனை சேர்த்து கொள்ளாதபடி செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலும் இருக்கிற உன்னை
திரும்பவும் சேர்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லாமா? இதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவன் முத்திரை பண்ணட்டும், தேவன் முத்திரை பண்ணட்டும். செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனத்தை படித்து பாருங்கள். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளை செப்பனியா 3:20. தேவப்பிள்ளை அப்படின்னா கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டாருன்னா நல்லா பாருங்க, உன் கண் காண. அப்போ சேர்த்து கொண்டது காரியம் என்னன்னா, நீ உன் கண் காணணும். தேவப்பிள்ளை ஆண்டோடு இருக்கிறத நம்ம கண் காணணும், நம்மோடு கூட பேசுகிறத கண் காணணும். நம்மோடு இயேசு கிறிஸ்து சேர்ந்தாரானால் நம்முடைய கண் ஓப்பன் ஆயிரும். ஆமென் சொல்லலாம். நல்ல தேவப்பிள்ளை நல்ல இந்த வசனத்தின் வியாக்கியானத்தை மாத்திரம் புரிஞ்சுக்குங்க. தேவப்பிள்ளை ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்துட்டார்னா அவர் சொல்றார், உன் கண் காண. அப்போ ஆண்டவர் நம்மோடு சேர்ந்துட்டா நம்ம கண் திறக்கப்படுது. ஆண்டவரோடு கூட நம்முடைய கண் இணைகிறது, அவரோடு கூட இணைகிற ஒரு கண்ணாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அதான் சொல்ல, உன் கண் காணும்பா, நான் உன்னோடு சேர்ந்துட்டுனா உன் கண் ஓப்பன் ஆயிரும்பா. ஆமென் சொல்லாமா? அநேக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், கிருபை இருக்குது, ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் கண் என்ன ஆகலைங்க, ஓப்பன் ஆகலைங்க. இன்னைக்கு கண் ஓப்பன் ஆகட்டும். ஏன் ஓப்பன் ஆகுது? இரக்கங்கள் தேவனோடு சேர்த்தும் போது நம்முடைய கண் திறக்கிறார். நம்முடைய கண் திறக்கப்பட்டவன், அதான் அந்த பேழையாம சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. அவன் பெரிய தீர்க்கதரிசிங்க, பேழையாம் நல்ல தீர்க்கதரிசிங்க. அவன் சொன்ன எல்லாம் நடக்குங்க. அங்க ஒரு பாலாக்கு ராஜா இருக்கிறான் பாருங்க, அவன் நாட்டையே ஆள்றான். அவன் நினைக்கிறான் இந்த பேழையாம் தீர்க்கதரிசி வந்து சொன்னா அது நடக்குன்னு நினைக்கிறான். இன்னைக்கு தேசத்தில் அது நடக்க போகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியாது? ஆமென் சொல்லாம். தேசத்தில் நடக்க போகிறது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து, சபை ஜனங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேசத்தில் அப்படியே நடக்கத்தான் போகிறது, அது அப்படியே நடக்கத்தான் போகிறது. ஆமென் சொல்லாம். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். சரி போட்டு கர்த்தர் எங்கேயோ கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கார். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால். இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நம்மை சேர்த்துட்டார். அந்த இரக்கங்கள் சேர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் என்னவா, ஒரு பாக்கியவானா இருப்பான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையால திருப்தி ஆகும். தேவன் அந்த இரக்கத்தோடு நம்ம சேர்ந்துட்டார்னா, அந்த இரக்கங்கள் எதற்கு நம்ம சேர்த்துக்கிறது? அவரோடு சேர்த்து நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணுது, நம்முடைய ஆத்மீக கண்ணை ஓப்பன் பண்ணுது. உங்களுக்கு என்ன காலங்கள் என்ன வேணும், எதை வேணும் என்பதை அது கற்றுக் கொடுக்கிறது, தெரிவிக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை, நானெல்லாம் அது முழுமையாக விசுவாசிக்கிறேன், முழுமையாக விசுவாசிக்கிறேன். அப்படி இரக்கங்கள் தான் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளும்போது நம்முடைய கண் ஓப்பன் ஆகுது. நமக்கெல்லாம் எப்படிங்க கண் ஓப்பன் ஆகும்? தேவப்பிள்ளை ஆண்டுடைய இரக்கங்கள் இறங்கும் பொழுது நம்முடைய கண் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறா. நன்மையால் நாம் திருப்தி ஆகிறோம். ஆமென் சொல்லலாம். இல்லைன்னா கண் ஓப்பன் ஆகாத நன்மை திருப்தி ஆகாது. இந்த உலகத்தில் கண் ஓப்பன் ஆகாத எத்தனையோ நன்மைகள் இருக்காது. என்ன ஆகாத மனுஷனுக்கு திருப்தி தராது. ஆனால் தேவன் நம்மோடு சேர்ந்த அந்த இரக்கத்தோடு சேர்ந்தாரானா நம்முடைய கண்ணை ஓப்பன் பண்ணி நம்மை பாக்கியவானாய் மாற்றி நம்மை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார், நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். இந்த இரக்கங்கள் என்ன செய்கிறதா? முதலாவது நம்மை ஆண்டவரோடு கூட சேர்த்துகிறது. ஆமென் சொல்லலாம். ரெண்டாவது 7 காரியம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா அது போட்டு. ரெண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 79:8 படிக்க கேட்கலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், எங்களுக்கு விரோதமாய் நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். இந்த இரக்கம் இல்லைன்னா
நம்ம தாழ்த்தப்பட்டு போயிடுவோம். அப்படின்னா கர்த்தருடைய கிருபையினும் உண்மையிலும் பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்ம என்ன செய்கிறது என்றால் நம்மை தாழ்த்தப்பட்டு போகாதபடி காக்கிறது. ஆமென் சொல்லாமல். இரண்டாவது, தேவனுடைய இரக்கம் என்ன செய்கிறது? தேவ பிள்ளையை தாழ்த்தப்பட்டு போகாமல் உங்களை காத்து கொள்ளுகிறது. தேவப்பிள்ளை இந்த இடத்துல பாருங்க, அழகா அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எனக்கு நேரிடட்டப்பா. அப்போ இரக்கங்கள் எப்படிதான் இருக்கணும்னா சீக்கிரமா இருக்கணும், துரிதமான இரக்கமாக இருக்கணும். அந்த துரிதமான இரக்கம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏதோ லேட்டாக கிடைக்கிற இரக்கம்லாம் எனக்கு வேணாம். அப்பப்போ நான் எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு வரேனோ, எப்பொழுதெல்லாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேனோ, உம்முடைய இரக்கங்கள் என் மேலே இறங்கட்டும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை, துரிதமாய் இந்த இரக்கத்துக்கு ஒரு பெரிய காரியம். இரக்கத்தை நினைச்சிட்டா இரக்கம் எப்படி எங்க இறங்கும்? துரிதமாய் அப்பவே இறங்கும். கிருபை கூட லேட் ஆயிரும். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த செய்தி. கிருபை என்பது மறுபடியும் சொல்ற ரட்சிப்பு, அது இருக்கும். ஆனால் இரக்கங்கள் அப்படி இல்லை. தேவனுடைய இரக்கத்தை கேட்டால் அது அப்படி துரிதமாக இறங்கும், அது அப்படி இன்ஸ்டண்ட்டாக இறங்கிடும். ஆமென் சொல்லாமா? தேவ பிள்ளையே, அதுக்கப்புறம் கிருபை ஆக்டிவேட் ஆகும், அப்புறம் உண்மை அதை நடத்தும். ஆமென் சொல்லாமா? அப்படின்னா இந்த இரக்கத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், துரிதமாக இறங்கும். இந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கங்க? தேவனுடைய இரக்கம் துரிதமாக என்ன, அந்த நேரத்தில் இறங்கும். அந்த நேரத்தில் அண்ணால பாருங்க, அண்ணாளுக்கு எல்லாம் கண்ணீர் தாங்க. இரக்கம் இல்லாத குடும்பத்தில் வாழ்றா, இரக்கமே இல்லை, இரக்கமும் கிடைக்கல. ஆனால் தேவ சமூகத்தில் போனோன்னே துரிதமாக இறங்குகிற இரக்கம். அந்த ஏலி கூட அந்த இரக்கத்தை பாராட்ட முடியல. ஏன்னா அவர் தான் பெரிய ஆசாரியன், அந்த நாட்கள் அவர் தான் பெரிய ஆசாரியன். அவங்க கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு தேவ பிள்ளை இருதயம் எப்படி இருக்குது, தேவ பிள்ளைக்கு என்ன நினைச்சவன் துதிக்கிறான்னு நினைக்க முடியல. என்ன தண்ணியை போட்டு மது அறிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறியான்னு கேட்கிறார். இல்லப்பா, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்ரீ. ஆம் தேவ பிள்ளை, நம்ம எல்லாம் ஒருவேளை மனக்லேசம் உள்ள ஒரு சபையான ஸ்ரீயா இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது இரக்கங்கள் துரிதமாக இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். துரிதமாக இந்த அண்ணாளை ஆசீர்வதித்தது. ஆமென் சொல்லாமா? தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில துரிதமாக இரக்கத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது துரிதமாக இறங்கி கொண்டே இருக்கும். காலை மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லா வேலையும் ஒன்று தான், எல்லா நேரமும் ஒன்று தான். காலை நேரம் அது எப்பொழுதும் கேளுங்க. எப்பொழுதெல்லாம் கூப்பிடுறீங்களோ அது காலை நேரம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இரக்கத்தை கேட்குறீங்க அது காலையில் அந்த இரக்கங்கள் இறங்கி கொண்டே தான் இருக்கும். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. அப்படின்னா சங்கீதங்களின் புத்தகம் 142ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை படித்து பாருங்க. இந்த இரக்கம் என்ன செய்கிறது? நம்மை தாழ்த்தப்பட்டு போகாமல் நம்மை காக்கிறது. அப்போ 142:6, என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர் என்னிலும். ஏன் நம்ம தாழ்த்தப்பட்டு போறோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக ஆவிகள் எழும்புது. அதான் பாருங்க, என்னிலும் பலவான் இருக்கிறான்பா, என்னிலும் பலவான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதனால ஆண்டவரே, நான் தாழ்த்தப்பட்டு போகக்கூடாது, தாழ்த்தப்பட்டு போயிடக்கூடாது. என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். இந்த இரக்கங்கள் நம்மை தாழ்த்தப்பட்டு போகாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிறது. ஆமென் சொல்லாமா? இந்த உலகத்தில் பலவான்கள் உண்டு, வேதமே அப்படிதான் சொல்லுது, உலகத்தில் பலவான்கள். ஆனால் அந்த இரக்கம் நம்ம என்ன செய்கிறது என்றால் துரிதமாக இறங்கி நம்மை அந்த எல்லா பலவான்களுக்கு தாழ்த்தப்பட்டு போகாதபடி தேவன் நம்மை நடத்துகிறார். சகரியா 10வது அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பாருங்க. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும், அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த தாழ்த்தப்படும் இந்த கர்வம், இந்த இடத்துல ஏன் தாழ்த்தப்படுகிறோம் என்றால் அசிரியாவினுடைய ஆவி. இந்த அசிரியாவினுடைய ஆவி என்ன தாழ்த்தப்படுவது என்பது கர்வத்தினுடைய ஆவி. ஏதாவது இடத்துல தாழ்த்தப்பட்டு போனோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கர்வத்தின் ஆவி கிரியை செய்கிறது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நான் ரட்சிக்கப்படாத நாட்களிலும் சரி, ரட்சிக்கப்பட்ட சில நாட்களிலும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனால் நம்ம மனசை உடைச்சிருவாங்க, நம்ம சம்மந்தமே இருக்காது, நம்ம மனசை உடைப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு கர்வத்தின் ஆவி இருக்கும்.
கர்வம் நம்மளை அறியாமலே இருக்கும். அங்கே ஒரு கர்வத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டு போயிடுவீங்க. சில வேளை வெட்கப்பட்டு போயிடுவீங்க. அந்த கர்வத்தின் ஆவி தேவப்பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் அதை எடுத்து போடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை நீ கடக்கையில், இந்த உலகம் ஒரு இடுக்கம் என்கிற சமுத்திரம். இந்த உலகம் என்பது இடுக்கம் என்கிற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை என்ன பண்ணுவாராம்? அடிப்பார். அந்த இரக்கங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? நீ இடுக்கம் என்கிற சமூகத்தில் அந்த சமுத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறப்பா, கடந்து கொண்டிருக்கிற, நீ போய் கொண்டிருக்கிற, அவர் சமுத்திரத்தின் அலை வருதா, அவர் அடிப்பார். அந்த இரக்கம் என்ன செய்கிறது? உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணும். ஆமென் சொல்லாம். அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையை அது பாதுகாக்கிற இரக்கமாக இருக்கு. அந்த இரக்கம் என்ன செய்கிறது? அந்த அலைகளை அடிப்பார். ஆமென் சொல்லாம். அது மாத்திரம் இல்லை, அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். இந்த விழுந்து போனவன் இருக்கான கர்வத்தின் ஆவி, இன்னைக்கு ஒரு நாள் நான் தயவாய் நான் உங்களோடு கூட பணிவாய் கேட்குற, ஒரு நாள் இந்த கர்வம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் நல்லா இருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், என்னை யாரும் டச் பண்ண முடியாது, இந்த கர்வம் கண்டிப்பாக எனக்கு இருக்கக்கூடாது, யாருக்கு இருக்கக்கூடாது. இந்த கர்வம் என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒரு நாளும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த ஒரு ஆவிங்க இன்னைக்கு அநேகருக்கு இந்த கர்வம் இருக்குது பாருங்க. நான் பாஸ்டராகும், நான் அப்படியாக்கும், நான் என்னை குறித்து சொல்லிக்கிறேன். இல்லைங்க, இந்த கர்வம் இருக்கவே கூடாது. நம்ம எப்பொழுது சாதாரண ஒரு மனுஷன்தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை வழி நடத்துது. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பாஸ்டர்னு காண்பிக்குது, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் ஊழியக்காரன்னு காண்பிக்குது, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் ஒரு விசுவாசின்னு காண்பிக்குது. அதை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த தலை நிமிர்தல் இருக்கு, கர்வம் இருக்க பாருங்க, அது என்றைக்குமே இருக்கவே கூடாது. தேவப்பிள்ளை இதுக்கு ஒரு நீங்கள் அதுக்கு தனி ஜெபம் பண்ணணும். இந்த கர்வத்தின் ஆவி வரக்கூடாது. அது நமக்கு தெரியாது. கர்வம் இல்லைங்க, நான் சாதாரணமாக நிறைய பேர் நான் சாதாரணமாக அதை பார்த்தேன். நீ சொல்லும் போதே தெரியுது கர்வம்னு. நான் சாதாரணமாக தான் பார்த்தேன், சாதாரணமாக தான் பேசுகிறேன். பேச்சில் கூட ஒரு கனிவு இல்லை, பேச்சில் கூட ஒரு இனிமை இல்லை, பேச்சில் கூட ஒரு அபிஷேகம் இல்லை. அது என்னங்க? கர்வம். குடும்பத்தில் பார்க்கலாம், கணவன் மனைவி உறவு நான் நிறைய பார்ப்பேன். ஐயோ, தயவு செய்து குடும்பமே, கணவனே, மனைவியே, பிள்ளையே, இந்த கர்வத்தின் ஆவி நம்ம தொடவே கூடாது. ஒட்டிகிட்டு இருந்தால் இன்றைக்கி ஒட்ட அறுக்கட்டும். ஒட்டிகிட்டு இருந்தா அதை சொல்லுங்களேன், ஒட்டிகிட்டு இருந்தா ஒட்ட அறுக்கட்டும். இந்த கோழி கடைக்கு போகிறோம், யாரெல்லாம் கோழி வாங்க போவீங்க? எல்லாம் தானே போயிருப்பீங்க. கோழி வாங்க போவீங்க. கோழி வாங்கும்போது அடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, நம்ம கோழி தான் பார்த்துட்டே இருப்போம்ல. நல்லா பாருங்கள், நமக்கு வெட்ட கோழின்னா என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்க கோழியை பார்க்க மாட்டோம். கொஞ்சம் அப்படியே சிந்தனை பண்ணி பாருங்கள். நம்ம கோழின்னா நமக்கு வெட்டுறார், அதை வெட்டி துடிக்கிற வரைக்கும் பார்க்க மாட்டோம். அதை எடுத்து எப்படி கட் பண்ணுறாரு, எப்படி கட் பண்ணுவார்? கட் பண்ணி ஒவ்வொரு தோலாக உரிப்பார் பாருங்கள். ஒவ்வொரு தோலாக உரித்து, இங்கே ஒரு கடை இருக்குது, அன்றைக்கி ஏதாச்சுமா காய் கடை பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது, அம்மா ஏதோ கறி வேணுமாண்ணே, வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. சரி, இன்னும் பக்கத்து கடையில் பாய் ஒரு 1/2 கிலோ போகணும். எங்கள் அம்மா 200க்கு மேலே வாங்கக்கூடாதுன்னுவாங்க. 200க்கு மேலே, அது அந்த காலத்து பாடம். 200 கிராம் கறி வாங்கி 10 பேர்த்துக்கு போடுவாங்க. அது எப்படி தான் வளர்ந்ததோ? உண்மை தானே? அந்த காலத்து 1 கிலோ கறி வாங்கியிருப்பார். 200 கிராம் கறி வாங்கினாலும் அது வீட்டெல்லாம் மணக்கும். இன்றைக்கி 10 கிலோ கறி வாங்கினாலும் மணக்கிறது இல்லை. சரி, அது வேறு சப்ஜெக்ட் இருக்கட்டும். இந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, நான் பார்த்துட்டே இருப்பேன், தோல்லாம் உரிச்சிட்டு அவர் அந்த கறியை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட அப்படி எடுத்து நீட்டாக பண்ணுவார். இந்த கர்வம் ஒரு முடி கூட நம்மகிட்ட ஒட்டக்கூடாது. அப்படி வெட்டி எடுத்துடணும். என்ன சொல்கிற புரிஞ்சுதான்? அதுக்கு தான் கோழி கரையை கொண்டு வந்தேன். இப்போ பசிக்குதுல்ல, சரி இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த கோழி வெட்டும்போது ஒரு முடி இல்லாமல் அப்படியே வெட்டி நீட்டாக, அது ரொம்ப அழகாக பண்ணுவார் இங்கே இருக்கிறவர். மற்றவங்க கூட இல்லை, அவர் சும்மா அந்த தோல் கூட அது இருக்காது. அப்படி எடுத்து நீங்கள் வேணால் வெட்டும்போது பார்த்துருக்கீங்களா பிரதர்? பார்த்தீங்களா? இவருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது, நான் அங்கே பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக எடுப்பார். நம்ம பார்க்கும்போது அந்த கறியை சமைக்காமையே அப்படின்னு தோணும், ஆனால் சாப்பிடக்கூடாது. அப்படி என்னன்னா, இந்த கர்வம் என்பது ஒட்டி கொண்டு இருக்கும் நம்ம தோலில். அது எல்லாத்தையும் நம்ம பிடிங்கி எடுக்கணும்.
அதை ஒன்றுடாமல் எடுக்கணும். எப்பொழுது மாம்சத்தை பரிசுத்தப்படுத்திக்கிங்க. ஆமென் சொல்லலாம். சரி, போகட்டும். இந்த தாழ்த்தப்பட்டு போகிற காரியம் சங்கீதம் 142:6 படித்தோமா? 7:10 சகரியா படிச்சிட்டோம். சரி, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தின் கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசரியாவின் கர்வம் தாழ்த்தப்பட்டு போகும். தேவப்பிள்ளை, இந்த கர்வம் தான் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தாழ்த்தப்பட செய்கிறது. இன்றைக்கி கர்வத்தின் ஆவியை இன்றைக்கி ஆண்டவர் உடைக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆம் தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமம் 13:18 படித்து பாருங்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேலும் யூதா கோத்திரம் ஒரே பிள்ளைகள் தான். இரண்டும் ஒரே அந்த கோத்திரத்திலிருந்து பிரிஞ்சது தான். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவன் என்ன பண்ணாங்களாம்? சார்ந்து கொண்டாங்க. அதனால என்ன பண்ணாங்களாம்? மேற்கொண்டாங்க. தேவ பிள்ளையே, சகோதரா, நீ தாழ்த்தப்படும் போது அவரோடு கூட சேர்ந்து கொள். நீ எந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறன்னு நினைக்கிறியோ அவரோடு கூட சேர்ந்துட்டு அந்த இரக்கங்கள் உன்னை எல்லா விதத்தில் உயர்த்திடும். நான் அறிவேன், எனக்கெல்லாம் உண்மையான பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. நான் எப்போவும் சொல்கிறது போது சொல்லுங்க, பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, பெரிய ஞானம் வேதத்தையும் பெரிய அறிவு கிடையாது. ஒன்றே ஒன்று, அவரை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி தான் இந்த 12 வருஷத்தை முடிஞ்சு 13வது வருஷத்தில் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார் சபையை. தேவப்பிள்ளை நன்றாக இன்னைக்கு பார்க்கட்டும். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். அந்த இரக்கங்கள் என்னை நடத்துகிறது. அந்த இரக்கங்கள் என்னை தாழ்த்தப்பட்டு போகாதபடி என்னை கிருபை செய்கிறது. ஆமென் சலாம். எத்தனையோ இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்டதுக்கெல்லாம் எண்ணிக்கையே கிடையாது. அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், கேவலப்பட்டிருக்கிறோம். ஊழியக்காரனால் கேவலப்பட்டிருக்கிறோம், விசுவாசிகளால் கேவலப்பட்டிருக்கிறோம், அடுத்த குடும்பங்களினால் நன்மை செய்து கேவலப்பட்டிருக்கிறேன். ஐயோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கும், எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எனக்கு தேவனுக்கு சரியான கனெக்ஷன் இருக்குப்பா, எனக்கு தேவனுக்கு நல்ல உறவு இருக்குது. யார் என்னமோ சொல்லிட்டு போ, என்னோடு கூட தேவன் இருக்கிறார், என்னோடு கூட இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். தேவப்படி அந்த சாட்சி இன்னைக்கு இருக்கட்டும். தேவப்படி அப்படி என்ன, நீ தாழ்த்தப்படும் பொழுது அவரோடு கூட சார்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும். அதான் லூக்கா 18:13 படித்து பாருங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிளை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்திருங்க. தேவன் உங்களை தாழ்ந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த இரக்கங்கள் தேவன் உங்களை எல்லா விதத்திலும் தாழ்த்தப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த இரக்கங்கள் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லாமா. தேவ மூன்றாவதாக ரோமர் 12:1 படிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மூன்றாவது, கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உருவாக்குகிறது. ஆமென் சொல்லலாம். தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஏன் கிருபையை, ஏன் அந்த இரக்கத்தை கேட்கணும்? ஏன் அந்த இரக்கம் என்ன செய்யுது என்றால், நம்மை சரீரங்களை பரிசுத்தப்படுத்துகிறது.
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த இரக்கம். அதனால தான் காலைதோடு இரக்கங்கள் புதிது. அந்த இரக்கத்தை கேட்டுட்டே இருங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தும். அது உங்களை எல்லா வித ஜீவ பலியாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுடைய பரிசுத்த ஜீவ பலியாகவும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து அங்கே பலியிடப்பட்டதுனால தான் நாம் இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது. அப்படியானால் காலைதோடு அவருடைய இரக்கங்களை கேட்கும் பொழுது அவருடைய சிலுவையிலிருந்து வருகிற இரக்கங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தும் போது என்ன நடக்கிறது தெரியுங்களா? அவர் உங்களை ஜீவ பலியாக மாற்றுகிறார். ஜீவ பலியாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பிசாசுக்கு மேல் அதிகாரம் கிடையாது. ஜீவ பலியாக இருக்கிற என்றைக்கு பலிபீடத்தில் மேல் இருக்கிற பொருளுக்கு கர்த்தருக்கு மேலே தான் ஆளுகை. கர்த்தருக்கு மேலே தான் ஆளுகை. பிசாசு என்ன பண்ண முடியாது, தொட முடியாது அந்த பலியை. நீங்கள் அந்த பலியாய் மாறுங்க. இந்த பலியாய் நீங்க மாறுங்க. நீங்க ஜீவ பலியாய் மாறுங்க. ஜீவ பலின்னு என்ன? தேவனுக்கு உகந்த பிள்ளையாய், அவருக்கு உகந்த மனமாட்டியாய், அவருக்கு உகந்த பிள்ளையாய் நீ மாறும் பொழுது தேவன் அந்த இரக்கங்களை வைத்து உங்களை ஒவ்வொரு நாளும் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக உங்களுடைய எல்லா ஆழ்த்துவத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளையே. ஏனென்றால் கொலோசையர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை படித்து பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றம் மற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். இப்படி என்ன நடக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம மேல ஒரு பரிசுத்தத்தை அவருடைய சரீரத்தினாலே கொடுத்திருக்கிறார். அதனால தான் இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள் எல்லா விதத்திலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்ம ஜீவ பலியாய் மாற்றுகிறது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. அப்ப என்ன செய்யணும்? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 5, 6, 7 படிச்சு பாருங்க. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும். நல்லா இன்னைக்கு பாருங்க, அதோடு கொஞ்சம் நிறுத்துவோம். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில், இந்த பரிசுத்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி. அப்போ இந்த எச்சரிப்புங்க, நம்ம ஒரு எச்சரிப்பு இருக்குமானால் நம்ம எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய சரீரங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஜீவ பலியாக, எப்பொழுது ஒரு எச்சரிப்பு, அந்த காஷன் எப்போவுமே இருக்கட்டும். அந்த காஷனுக்கு முன்னாடி நம்ம போர்டை எப்போதும் நிறுத்திக்குங்க. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை. படிக்கலாம் தொடர்ந்து. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து, இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். எப்படிப்பட்ட விஷயம்? நம்மை பரிசுத்தமாய் நம்முடைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும். இப்படிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். வேற எதிலையும் நீதி சரி கட்ட மாட்டார். வேற எதிலையும் நீதி சரி கட்ட மாட்டார். அதனால தான் 7வது வசனம் சொல்லுது, தேவன் பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இது முத்திரை பண்ணட்டும். ஆம் தேவ பிள்ளை, ஒவ்வொரு நாளும் இந்த இரக்கங்கள் என்ன பண்ணுகிறது? நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ பலியாக நம்மை மாற்றுகிறது. 4வதாக, மிக சுருக்கமாய் போகிறது. 4வதாக நெகேமியா 9:28 படிக்கலாம்.
அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். அடுத்தது, கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை விடுதலையாக்குகிறது. நான்காவது, கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்ம என்ன பண்ணுகிறதா? விடுதலையாக்குகிறது. ஆம், இரக்கங்களின்படியே அநேக தரம் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆம், இந்த இரக்கங்கள் என்ன செய்கிறதாம்? அநேக தரம். இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இரக்கங்கள் அநேக தரம் நம்ம விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. இந்த விடுதலை என்பது அவருடைய இரக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதலை. தேவப்பட அந்த இரக்கங்கள் இல்லை என்றால் விடுதலைக்கு வேலையே இல்லை. அநேக தரம் என்றால் உலகத்தில் இருக்கிற வரையிலும் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஆம், தேவப்படி அப்படியானால் அவருடைய இரக்கங்கள் நம்ம என்ன பண்ணுகிறதாம்? விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. அதான் கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பாருங்க. இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எங்கிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? இருளின் அந்தகாரத்திலிருந்து. ஆம், தேவப்பிள்ளை நம்ம விடுதலை என்பது சாதாரண விடுதலை இல்லைங்க. நம்ம ஒரு தேவப்பிள்ளை நம்ம இன்னைக்கு நான் இருக்கிறோன்னா இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். சாதாரண இடத்துல நம்ம கொண்டு வரல. இருளின் அந்தகாரத்திலிருந்து என்னை தான் உங்களை தான் தேவன் தம்முடைய இரக்கங்களின் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சகரியா 9வது அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். உனக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அப்போ இந்த இரக்கங்கள் என்ன செய்கிறதாம்? நல்லா இன்னைக்கு பாரு இந்த வசனம். உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இரக்கத்தின் நிமித்தமாக நம்ம மேல் ஒரு உடன்படிக்கை வைத்து நமக்கு விடுதலை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? இரத்தத்தினால உடன்படிக்கை. அந்த இரக்கம் தான் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த இரத்தமாய் மாறுகிறது. தேவப்பிள்ளையே நல்லா இன்னைக்கு பார்த்துங்க. இந்த இரக்கம் என்ன செய்கிறது? மீண்டுமா அந்த கல்வாரியிலிருந்து வருகிற அந்த இரத்தம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. அந்த இரக்கம் நம்மை விடுதலையின் இரக்கங்கள் அந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கங்களை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அதான் யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள். ஆமென் சொல்லாம். அந்த குமாரனுடைய இரக்கம் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு நாள் விடுதலை கொடுக்கிறது. தேவப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்யணும் அந்த விடுதலைக்காக? சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை படித்து பாருங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் அவர் சத்துருக்கின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த இரக்கத்தை நினைச்சு துதிக்க 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 நமக்கு விடுதலையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக சங்கீதம் 51:1 படிக்கலாம். தேவனே உமது கிருபையின்படி உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஐந்தாவதாக கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை மீறுதல்கள் நீங்க சுத்திகரிக்கிறது. இரக்கங்கள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய மீறுதல்கள் நீங்க சுத்திகரிக்கிறது. அதுக்கு தான் இரக்கம். ஏன் காலையில் அந்த இரக்கத்தை கேட்கிறோன்னா, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் மீறுதலாக இருந்திருக்கலாம்.
ஏதோ சிந்தனையில் இருந்திருக்கலாம், செயல்களில் இருந்திருக்கலாம். இந்த மீறுதல் நீங்க நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு தான் அந்த இரக்கம். அது ஆமென் சொல்லாமா? அதான் சொல்றார், உங்களுடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். நம்ம சுத்திகரிக்கிற இரக்கம் தேவப்பிள்ளை. இந்த இரக்கங்கள் நம்ம மீறுதல் நீங்க ஒவ்வொரு நாள் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் இந்த சுத்திகரிப்பு என்ன செய்கிறது? எல்லா விதத்திலும் சகல அக்கிரமத்தில் நம்மை மீட்டு சொந்த ஜனமாக நற்கிரியை செய்யவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை எல்லா விதத்திலும் சுத்திகரித்து அந்த இரக்கங்கள் நடத்துகிறது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை. அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சிறுவமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். என்ன செய்கிற அந்த சுத்திகரிப்பு? இயேசு கிறிஸ்து மகத்துவமானுடைய உன்னதத்திலே அவர் உட்கார்ந்தது போல நம்மை உட்கார வைக்கிறது. ஆமென் சொல்லாம். அதுக்கு தான் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் ஏதோ வருஷத்துக்கு சுத்திகரிப்பு வைக்கிறோம் நல்லா இல்லை. ஒவ்வொரு நாள் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அதிகாலையில் அந்த இரக்கங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது, அவரோடு கூட உட்கார வைக்கிறது, அவரோடு கூட நடக்க வைக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை. அதனால தான் யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் அழகாய் சொல்லுகிற, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லா விதத்தில் நம்ம மீறுதல் நீங்க நம்ம சுத்திகரிக்கிற அப்படி இரக்கங்கள், அந்த இரக்கங்கள் என்ன செய்கிறது? நம்முடைய மீறுதல் நீங்க நம்ம சுத்திகரிக்கிறது. அடுத்து 6வதாக நான் வசனத்தை மாத்திரம் சொல்லி கொண்டு போகிறேன். 6வதாக 1 நாளாகமம் 21:13 படிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. நல்லா பார்த்துங்க, கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை மனுஷர் கையில் விழாதபடி காக்கிறது. இந்த இரக்கங்களை ஏங்க கேட்கணும்? இந்த இரக்கங்கள் என்ன செய்கிறது என்றால் மனுஷர் கையில் நம்மை விழாதபடி காக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஒரு நாள் அடிக்கடி சொல்லுவேன், எந்த மனுஷன் கையிலையும் நீங்கள் எந்திராதீங்க, எந்த மனுஷ ஆலோசனைக்கு நீங்கள் போயிடாதீங்க. அது உங்களை விழப்பண்ணிரும். கர்த்தருடைய ஆலோசனை தான் உங்களை எடுத்து நிறுத்தும். அதான் சொல்கிறார் இந்த தாவீது அழகா இந்த வசனம். இந்த இரக்கங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மை மனுஷர் கையில் விழாதபடி காக்கிறது. நாம் தேவப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை கேட்டுட்டே இருங்க. இது இண்டிவிஜுவலுங்க, ஒவ்வொருத்தரும் செய்யணுங்க. இன்னொருத்தருக்காக அதெல்லாம் வேறங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காக ரிச்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவங்கவுங்க தேவைகளுக்கு அவங்கவுங்க தான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் அந்த இரக்கத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் எந்த விதத்திலும் மனுஷன் கையில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷன் கையை ஏந்த விடவே மாட்டார். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவப்பிள்ளை. அப்படியானால் தேவப்பிள்ளை 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படித்து பாருங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுதலையாக்கும்படிக்கு. ஏன் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இரக்கங்கள் என்ன பண்ணுதான்? கர்த்தருடைய கரத்தில் நம்மை வைத்து மனுஷனுடைய கரத்தில் விழாதபடி பார்க்குதான். ஏன் அந்த இடத்துல ஏன் மனுஷனுடைய கரத்தில் விழாதபடி பார்க்குதுன்னா, இந்த மனுஷனுக்கு என்ன இருக்குதான்? ஒரு துர்க்குணமாகி பொல்லாத மனுஷர் கையில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அதான் இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு விசுவாசம் எல்லா இடத்துல இல்லை, ஆனால் இரக்கம் எல்லா இடத்துலையும் இறங்கும். எல்லாருக்கும் இறக்கம் இறங்குங்க. இறக்கம் இறங்கும் போது நமக்கு எல்லா விதத்திலும் மனுஷர் கையில் விழாதபடி பாதுகாப்பார். ஒருவேளை விசுவாச குறைவு இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலையில்.
நம்ம குடும்ப நடத்தல் விசுவாசத்தில் குறை வந்துடும். ஆனால் இரக்கத்தில் என்ன ஆகாதுங்க, குறைவே வராது. ஏன்னா இரக்கம் அவருடையது, விசுவாசம் உங்களுடையது. விசுவாசம் இருக்கணும், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் விசுவாசத்தில் நம்ம குறைஞ்சா கூட மனுஷன் நம்ம விழுங்கிடுறோம், மனுஷன் கையில் விழுந்துடுறோம். ஆனால் இரக்கத்தை கேட்டுட்டா அந்த இரக்கம் ஒரு நாள் மனுஷன் கரத்தில் நம்ம கொடுக்காது. அந்த இரக்கங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும். ஒருவேளை விசுவாசத்தில் அப்படி சோர்ந்து போனாலும் அந்த இரக்கங்கள் நம்மை தூக்கி நிறுத்தும், அந்த இரக்கங்கள் நம்மை எடுத்து நிறுத்தும். ஆமென் சொல்லாமா? அதான் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுவார். 4வது வசனம், மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். இது அப்படியே நீங்கள் செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதுக்கு என்னங்க வேணும்? 5வது வசனம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இந்த இரக்கங்கள் வேணும்னா, மனுஷர் கையில் விழாதபடி பாதுகாக்கணும்னா, நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்தணுமா? ஆமென் சொல்லாமா? தேவப்பிள்ளை அதை அப்படியே முத்திரை பண்ணட்டும். 7வதாக மணியான வச்சு 7வதாக கடைசியாக முடிச்சிருவோம். சங்கீதம் 69:16 படிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும், என்னை கடாட்சித்தருளும். ஆமென் சொல்லாமா? தேவப்பிள்ளை, இந்த இரக்கங்கள் கர்த்தருடைய கிருபையிலும் உண்மையிலும் இருந்து பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்ம என்ன பண்ணுகிறதாம்? கடாட்சிக்கிறது. ஆமென் சொல்லாம். உருவாக்குகிறது. கடாட்சிக்கிறதெல்லாம் உருவாக்குகிறது. இன்னொன்று நம்மை வர்த்திக்க பண்ணுகிறது. நிறைய இடத்துல நிறைய மீனிங் ஆங்கில வேதாமத்தில் கொடுக்கும். ஒரு இடத்துல உருவாக்குகிறது என்று கொடுக்கப்படுது, இன்னொன்றில் மல்டிப்ளை விருத்தியாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அவருடைய கிருபையிலும் உண்மையிலுமாக பிறக்கக்கூடிய இரக்கங்கள் நம்மை கடாட்சிக்கிறது என்றால் நம்மை உருவாக்குகிறது. இல்லாததை இருக்கிறது போல உருவாக்குகிற கடாட்சிக்கிற ஒரு அபிஷேகம் இரக்கத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லாம். அவருடைய இரக்கங்களை இங்கே கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன காரியத்தையும் தேவன் அதை உருவாக்கி கொடுக்கும். ஆமென் சொல்லாமா? நான் அறிவேன். நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் டைம் பத்தாது. பார்த்தா ஒரே பாயிண்டில் நின்றுடும். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரே பாயிண்டில் நின்றுடும் தான். நான் பாயிண்ட்டாக நீங்கள் சரி எக்ஸாம்பிளாக இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நான் தேவப்படி நல்லா இன்னைக்கு பாருங்கள். அவருடைய இரக்கங்கள் தான் நம்மை கடாட்சிக்கிறது, நம்ம ஒவ்வொரு நாளும் உண்டாக்குகிறது, நம்ம ஒவ்வொரு நாளும் விருத்தியாக்குகிறது. ஆமென் சொல்லாமா? அதான் மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை படித்து பாருங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இயேசு கிறிஸ்துவை பிதா சொல்றார் பாருங்க, என் குமாரனை நான் கடாட்சிக்கிறது போல அந்த சபையை நான் என்ன பண்ணுவேன்? கடாட்சிப்பேன். என் குமாரன் பெற்றெடுத்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? கடாட்சிப்பேன். ஆமென் சொல்லாமா? ஆம் தேவ பிள்ளை, கர்த்தர் அபிஷேகத்தை இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு முத்திரை பண்ணுவாராக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை படித்து பாருங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். இந்த கடாட்சிப்பு என்ன பண்ணுகிறது என்றால் எல்லா மதத்திலும் குமார்த்திகளையும் பெற செய்கிறது, ஆசீர்வாதங்களை பெற செய்கிறது. மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வளருவோம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்குது அந்த கடாட்சிப்பு. ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கடாட்சிப்பு இரக்கங்களின் மீதாக வருகிறதான அபிஷேகம். தேவ கடைசி ஒரே ஒரு வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம் ஜனங்களை கடாட்சிப்பார். அந்த வசனத்தை படிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, இந்திய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சி, தன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் தேசத்தை கடாட்சிக்க போகிறார். ஆமென் சொல்லாமா? எல்லாம் எளிமை நிற்கலாம், எல்லாம் எளிமை நிற்கலாம். ஓ நன்றி அப்பா, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எல்லாம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள்
எல்லா விதத்திலும் 7 காரியங்களில் நமக்கு கர்த்தர் செய்கிறார். இந்த இரக்கங்கள் நமக்கு கிடைக்கணும். அதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய இரக்கங்கள் கிடையாமல் போக பண்ணாதேயும் ஆண்டவரே, உமது கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. தேவப்பிள்ளை, அந்த உண்மையும் அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் இரக்கங்கள் இருக்கிறது. அந்த இரக்கங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிறது. அந்த இரக்கங்கள் நம்மை அவரோடு கூட சேர்க்கிறது. நம்மை தாழ்த்தப்பட்டு போகாதபடி காக்கிறது. நாம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் உருவாக்குகிறது, விடுதலையாக்குகிறது, மீறுதல் நீங்க சுத்திகரிக்கிறது, மனுஷர் கையில் விழாதபடி காக்கிறது, நம்மை கடாட்சிக்கிறது. இந்த 7 ஆசீர்வாதங்களையும் தேவன் முத்திரை பண்ணுவாராக. தேவன் முத்திரை பண்ணுவாராக. தேவன் முத்திரை பண்ணுவாராக. எல்லாம் சோத்திரம் பண்ணலாமா? 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 ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோதிரம், என் இயேசு ராஜா சோதிரம், சோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, அப்பா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா சோதிரம், ஆமென், என் இயேசு ராஜா சோதிரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே,
ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீ மாலாக்கராதியானா பண்ணி கேளுகலாமா கேட்கலாமா? ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் காலைதோறும் புரியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலைவரையில அந்த இரக்கங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த இரக்கங்கள் 7 ஆசீர்வாதங்களை எல்லாம் தடைகளை கட்டுகளை உடைத்து 7 ஆசீர்வாதங்களை முத்திரை பண்ணுவதாக என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உங்க வாழ்க்கையில இந்த 7 ஆசீர்வாதத்தை தேவன் முத்திரை பண்ணி அனுப்பட்டும். அடிமைக்கு முத்திரை பண்ணி அனுப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். கேளுங்க கேளுங்க ஆண்டவரே. இரக்கங்கள் கிடையாமல் போக பண்ணாதீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கிருபையும் உம்முடைய ஆண்டவர் உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அந்த இரக்கங்கள் இறங்கட்டும். அந்த இரக்கங்கள் உங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளட்டும். நீ தாழ்த்தப்பட்டு போக மாட்டே மகளே. ஓ உங்க சரீரங்களை பரிசுத்தமாய் ஜீவபலியை தேவன் செய்கிறார். விடுதலை ஆக்குகிறார். உங்களை சுத்திகரிக்கிறார். உங்களை மனிதன் கையில் விழாதபடி காக்கிறார். உங்களை கடாட்சிக்கிறார். உங்களை கடாட்சிக்கிறார். தேவ வல்லம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். அல்லமே செல்ம இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே முத்திரை இறங்கட்டும் ஆண்டவரே. முத்திரை இறங்கட்டும். Fire Lord Jesus mighty power in the holy blood Lord. இப்பொழுது நம்முடைய பரிசுத்த இரத்தம் எல்லா காரியம் நிறைவேற்றி கொடுக்கட்டும். அந்த இரக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து முத்திரை பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளையே இந்த காலை வேளையில அப்படியே இரக்கங்கள் நமக்கு புதிது. அப்படியே இரக்கங்கள் நமக்கு புதிது. எல்லா விதத்தில் அந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு 7 ஆசீர்வாதத்தையும் தக்க வச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒருவனும் தொட முடியாதபடி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். வியாதிகள் எடுக்கப்படட்டும். பலவீனங்கள் எடுக்கப்படட்டும். சுகவீனங்கள் எடுக்கப்படட்டும். குடும்பத்தின் மேலாக இருக்கிற பொல்லாத கிரீன் ஆவி கையை எடு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் தேவ வல்லம் இறங்கட்டாண்டு. சரீரத்தில் இறங்கட்டாண்டு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும். நன்றி ராஜா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பின் பிதாவே எங்களோடு இணைந்தீர். அதற்காய் எங்களோடு பேசினே ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கர்த்தர் தான் செய்ய முடியும். நீங்க தான் செய்றீங்க. உங்க இரக்கங்கள் அதை செய்து கொடுக்கட்டும். எங்களுடைய கிருபை அல்லப்பா. எங்கள் மேல் விழுந்த ரட்சிப்பு அல்ல. எங்கள் மேல் விழுந்த நாங்கள் உண்மையை நடக்கிறதுக்காக அல்ல. நீர் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் எங்கள் மேலே வைத்து காத்து இரக்கங்கள் எங்கள் மேலே வைத்து காத்திரளும். நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுகளுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் அவருடைய இரக்கங்கள் உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ். இந்த 7 பேர் கொண்டதான் அந்த பேப்பர்ஸ் மேலே ஏசப்பா ரத்தம் தெளிக்கட்டும். தயவுசெய்து அதை கையில் வச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து இந்த யாரெல்லாம் பேர் எழுதுன்னு அவங்கள ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் சந்திக்கட்டும். இந்த பேப்பர்ஸ் எம்டி பேப்பர் மேலே ஏசப்பா ரத்தம் தெளிக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே.